सीतापति राम 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 श्री राम राम संगीतम की जय। श्री राम संगीतम की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நம்ம இப்போது வால்மீகி ராமாயணம் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் சீதா விவாகத்தோடு போன பகுதியில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். சீதா விவாகத்தோட அதாவது 73வது சர்க்கத்தோட 73வது சர்க்கத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அந்த 73வது சர்க்கத்தோடு என்னென்னா சீதா விவாகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க மறுநாள் கிளம்பி போகிறாங்க. விஸ்வாமித்திரன் கிளம்பி இமயமலைக்கு போயிடுறாரு. அவர் அனவரதமும் இந்த சீதா விவாகத்தை தியானம் பண்ணிட்டு வாழ்க்கையை கழிச்சிடலாம் அப்படின்னு அவர் இருக்கார். இப்போது பாகவதத்தில் கூட பார்த்தீங்கன்னா விதுர மைத்ரேய சம்பாத ரூபமாக 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் மட்டும்தான். அந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் பாகவதமே போதும் அவங்களுக்கு. இப்போ இவங்க கோபிகளை அந்த ராசநடனம் பண்ணார் இல்லையா பகவான், ராசநடனம் அந்த கோகுல லீலை அவ்வளோதான். அதுவே அவங்களுக்கு அனவரதமும் அதையும் பேசிகிட்டே அவங்க காலத்தை கழிச்சுடுவாங்க. இந்த மற்ற அவதாரங்கள்லாம் கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. ரொம்ப சும்மா ஒரு வரி பேசுவாங்க. அவங்க இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் அதை ஸ்மரணம் பண்ணிகிட்டே கோபிகள் என்ன பண்ண கோபி கீதம் பாடுறாங்க. அதிலே தெரியுது அவங்க எதை ஸ்மரணம் செய்து கொண்டிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய பக்தி. அந்த பக்தியில் பகவான் பிரிஞ்சு போனால் கூட பகவான் தப கதாமிருதம் தப்த ஜீவனம், நான் கதை அமிர்தத்தினாலே நாங்கள் உயிரை வச்சுட்டு இருப்போம். ஆமாம், கிருஷ்ணன் பிரிஞ்சு போனால் போட்டோம். 125 வருஷம் பிரிஞ்சு இருக்காரு, இருக்கட்டும், பிரிஞ்சு இருக்குமே. 120 வருஷம் அதான் 100 வருஷம் பிரிஞ்சு இருக்கிறாரு கிருஷ்ணர். அதை பற்றி அவங்க கவலைப்படலையே. அவங்க பாட்டுக்கு பகவான் லீலை பண்ண இடமெல்லாம் அந்த யமுனா நதி கரையில் அப்படி உலாவிண்டு அப்படி கோவர்த்தன மலைகளெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே லீலைகள் பண்ண அந்த ஸ்மரணத்திலேயே அந்த ராதை முதலான செண்பகலத்தா லலிதா விஷாகா போன்றவரெல்லாம் அந்த மஞ்சரிகள்லாம் எல்லாமே அவங்க அப்படியே காலத்தை கழிக்கிறாங்க. அந்த ஸ்மரணத்திலேயே ஸ்மரண பக்தியிலேயே அந்த லீலா ஸ்மரணத்திலேயே பகவானை நினச்சிட்டு பகவான் கூடவே இருக்கிறதாக அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் அந்த இடத்த விட்டு அசையாசில் அந்த பிருந்தாவனத்தை விட்டு சில பேர் நிறைய சொல்லுவாங்களே, ஐ லாஸ்ட் மை ஹார்ட் இன் பிருந்தாவன் அப்படின்னு, அது மாதிரி இருக்கிறாங்களே, அந்த ஸ்மரணத்திலே இருந்துருவாங்க. அது மாதிரி இப்போ விஸ்வாமித்திரர் பார்த்தா சீதாராமனுடைய அந்த தம்பதி சமேதராக அப்படி தியானம் பண்ணிகிட்டே அவருடைய வாழ்க்கை இன்பமாக கழிந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு பாகம் மட்டும் எடுத்துட்டு கூட கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு, ஏன் மீராபாய் என்ன பண்ணாங்க, கிரிதாரின்னு கோவர்த்தன உத்தாரியான கிரிதாரியே தியானம் பண்ணிட்டு அப்படி வாழ்நாள் முழுவதும் அந்த பக்திலேயே தலை சென்றிருந்தாங்க இல்லையா. ஏதோ ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு ஒரே ஒரு கிருஷ்ணனே பல லீலைகள் பண்ணியிருந்தா கூட அதில் கிருஷ்ணன் எந்த லீலை எந்த லீலை ரொம்ப பிடிக்குமோ அந்த லீலையிலேயே ரமித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ காளிய நர்த்தனம் மட்டும் பண்ணுறதுனா அது மட்டுமே ரமித்து கொண்டு வந்த பக்தர்கள்லாம் உண்டு. அது மாதிரி எவ்வளோ பேர். நவனித லீலை மட்டும்தான் சில பேருக்கு பிடிக்கும். அந்த வெண்ணை திருடுற லீலை எல்லாருக்குமே பிடிக்கும். அதிலேயே ரமித்து கொண்டிருக்கிற பக்தர்கள் அதிலேயே ரமித்து கொண்டிருப்பார்கள். அந்த பக்தியிலேயே அவர்கள் தங்களை சித்தி பெற்று தங்களுடைய சித்தமானது சுத்தமாக்கி கொண்டு தாங்கள் சித்தி பெற்று விடுவார்கள். அதுலேயே அவங்க மோட்சம் அண்டிடுவாங்க. அது போதுன்றாங்க. இப்போது ஆத்மதேவர் பார்த்தோம், தசமஸ்கந்தம் மட்டுமே படிச்சுட்டு அவர் மோட்சம் அடைஞ்சிட்டார். ஃபுல் பாகவதம் படிக்கல, அவ்வளோதான் ஒரு பகுதி. அந்த பக்தி அதில் பிடிச்சி போச்சுன்னா
இப்போது அடியனுக்கு வந்து வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும், உபேந்திர அவதாரம், வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும். அது அது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது. அந்த பிரம்மாண்டகாரமாக பகவான் தன் உடலில் எத்தனை அங்கங்களில் எந்தெந்த ரூபங்களில் காட்டினார, எந்தெந்த வஸ்துக்கள்லாம் 14 உலகங்களில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் தன் ரூபத்தில் திரிவிக்ரம அவதாரத்தில் பிரம்மாண்டகாரமாக அவ்வளோ பெரிய ரூபத்தில் காட்டினார் இல்லையா. அது தியானம் பண்ணிகிட்டே இருந்தாவே போதும், ஆனந்தமாக இருக்குது. அந்த விஸ்வரூபத்தை காட்டின அந்த திரிவிக்ரம அவதாரம் ரொம்ப பிடிக்கும். வாமன அவதாரம்னா அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் எத்தனை தடவை படித்தாலும் அது சலிக்காது. திருப்பி அதுதான் படிக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் எது பிடிக்குன்னா குசலோபாக்கியானம் ரொம்ப பிடிக்கும். முதல்லாம் பிடிக்காதுல்ல, முதல்லாம் பிடிக்கும். அதில் ரொம்ப எனக்கு மனசு உருக்கம் செய்யறது குசேலோபாக்கியானமும், எனக்கு மனசு உற்சாகம் படுத்தக்கூடியது வாமன அவதாரமும் தான். இந்த 2 அவதாரம் தான், வாமன அவதாரமும் குசேலோபாக்கியானம் தான். கிருஷ்ணாவதாரம் குசேலோபாக்கியானம். அவதாரங்களில் பார்த்தா வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த ராம அவதாரம்னா மொத்தமே பிடிக்கும். ராம அவதாரத்தில் எல்லாமே உருக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பகவான் பார்த்தா மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு அவதாரம் தான் பண்ணியிருக்கார். ஆனால் ராம அவதாரம் மட்டும் 3 அவதாரம் பண்ணியிருக்கார். பரசுராமர், தசரத ராமர், பலராமர். ஏன் அந்த ராமநாமத்தில், அந்த ராமநாமம் எல்லாரும் உச்சரிக்கணும், ராமநாமம் தாரக மந்திரன்றதுனால அது இந்த அவதாரத்தில் மிஸ் பண்ணால் கூட இப்போ பாகவதத்துக்கு வந்தாங்கன்னா அதில் பலராமரை பற்றி படிக்கட்டுமே, அப்படி வேறு ஏதாவது புராணங்கள் இது பண்ண மற்ற அவதாரங்கள் படிக்கும்போது பரசுராமரை பற்றி படிக்கட்டுமே, ராமாயணம் படிக்கும்போது தசரத ராமரை பற்றி சொல்லிட்டோமே அப்படின்னு ராமநாமம் ரொம்ப சிரேஷ்டமானதுனால 3 ராம அவதாரமே 3 ராம அவதாரம் எடுத்திருக்கார். மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு அவதாரம் தான் எடுத்திருக்கார். ராம அவதாரம் தான் சிரேஷ்டம். அதில் இப்போ பரசுராமரை சந்திக்க போகிறார். 2 ராமரும் ஒன்றாக இணைக்க போகிறாங்க. இவரும் பகவானுடைய அவதாரம் தான், அவரும் பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் அதில் சிரேஷ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ கலாவதாரமும் இருக்குது, பூர்ண அவதாரமும் இருக்குது. பூர்ண அவதாரம் யார்? ராமச்சந்திரமூர்த்தி. பகவானுடைய ஆவேச அவதாரம் தான் பரசுராமர் இல்லையா, வியாசரும். ஒரு விதத்தில் இவர் சில பேர் பூர்ண அவதாரமும் சொல்லுவாங்க பரசுராமரை. ஆனாலும் அவருக்கு ஆவேசம்தான், ஆவேச அவதாரம் தான். ஏன்னா ஆவேச அவதாரமாக இருக்கிறதுனால தான் தான் வைத்த விஷ்ணுனுடைய அம்சத்தை தன்னிடத்தில் திருப்பி வாங்கி கொள்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ நடக்க போது பாருங்கள். இப்போ நம்ம 74வது சர்க்கத்தை பார்க்கலாம். சர்க்கம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 74 பரசுராமரை எதிர்கொள்ளார். அன்று அதான் கல்யாணம் நடந்த அன்னைக்கு இரவு பொழுது கழிஞ்ச உடனே, திருமணம் முடிஞ்ச பிறகு அன்றிரவு கழிந்ததும் மாமுனிவர் விஸ்வாமுத்திரர் ரகுகுல குமாரர்களான அன்றிரவு கழிஞ்சதும் பொழுது வெடிஞ்ச பிறகு விஸ்வாமுத்திரர் ரகுகுல குமாரர்களான ஏராளமான ரகுகுல குமாரர்களை, அதான் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்களை ஏராளமான ஆசை மொழிகளால் வாழ்த்தி விட்டு, நல்லா இருக்கணும்டா நீங்கள், தீர்க்காயுஷாக இருக்கணும் அப்படின்ட்டு குருநாதருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அது விஸ்வாமுத்திரர் வாழ்த்துறாரு அவங்கள. அந்த 2 மன்னர்களிடம் ஜனக மகாராஜாவிடம் தசரதரிடத்திலிருந்தும் விடை பெற்று கொண்டு வடக்கில் உள்ள மலை, அதான் இமயமலையை நோக்கி புறப்பட்டு சென்றார் விஸ்வாமுத்திரர். அவள்தான் அந்த திருமண தம்பதி சமேதராக ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள் அந்த சொரூபத்தை தியானம் பண்ணிட்டே அவர் வாழ்க்கையை கழிச்சிடுவார். விஸ்வாமுத்திரர் சென்றவுடன் அதற்கு பிறகு எங்கேயும் வரதா தெரியல. விஸ்வாமுத்திரர் சென்றவுடன் மிதிலை மன்னர் ஜனகரிடம் தசரத மன்னர் விடை பெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாக சென்றார். அப்போது இவருக்கு பெண்ணை பிரியணுமே, யார் சீதை ஊர்மலை பிரியணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குசத்வஜருக்கும் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி பிரியனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே கண்ணீரை தனக்குள்ளே அடக்கி கொண்டு அவருடைய பிரேமையோடு ரொம்ப பாசத்தோடு ஆற தழுவி அன்போடு அனுப்பி வைக்கிறார். சிறிது தூரம் கூட வரார். யார்? மிதிலை மன்னர் ஜனக மகாராஜா. தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். ஏன்னா அவ்வளோ பட்டுன்னு இப்போ நம்ம வீட்டில் இருந்து நேர்ந்துட்டு நம்ம பொண்ணுங்க திடீர்னு ஒன்று வீட்டுக்கு போகிறோன்னா அது பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அதுபோல் அந்த விளையாட்டை ஜாலியாக அந்த பெண்கள் இருந்தாவே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தானே வீட்டில். அது ஆனந்தமாக விளையாடின்னு ஆடின்னு பாடின்னு இருந்தாவே அது குழந்தை அது வந்து பெற்றவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த பெண்களுடைய முகத்தை பார்த்துன்னு இருந்தாவே. அது இல்லைன்னு சொல்லும்போது வீடு சூன்யமாக ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜனக மகாராஜுக்கு அந்த பட்டுதல் இல்லை. தாய் ஜனக மகாராஜுடைய மனைவிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி குசத்வஜருக்கும்
அதனால தான் இந்த பட்டுதலை வளர்த்துக்கக்கூடாது அப்படின்னு பட்டுதல் என்றைக்குமே ரொம்ப பட்டுதல் வச்சுட்டோம்னா பெண்கள் மேலேயோ இல்லை பிள்ளைகள் மேலே பட்டுதல் வச்சிட்டோம் இன்னொரு ரோட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ் இப்போ அனுபவிக்கிறார். அதனால தான் கொஞ்சம் பின்தொடர்ந்து வராராம் கொஞ்சம் தொலைவு. அப்படி அவர் சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். பெண்களை கணவர்களுடன் அனுப்பி வைக்கும்போது விதேக நாட்டின் அரசர் ஏராளமான ஸ்ரீதனம் கொடுத்தார். என் பொண்ணு வாழ போகிற இடம், அவங்க என்னதான் இருந்தாலும் என்னதான் சக்கரவர்த்தி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த அப்படின்னு ஏதாவது கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள், அது மாதிரி ராஜாக்கள் கிடையாது. இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இல்லையா? அதனால் ஸ்ரீதனம் நிறைய அந்த சீர்வரிசைகள்லாம் கொடுத்து அனுப்புகிறார். பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்டு ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை, தேர், காலாட்படைகளையும் குற்றேவல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் கன்னிகையின் பிதாவான ஜனகர் அவர்களுக்கு கொடுத்தார். வெள்ளி, தங்கம், முத்து, பவழம் முதலியவற்றையும் ஒரு ராஜா கொடுக்க முடியும், ஏழப்பட்டவர்களால் கொடுக்க முடியுமா? இதே பார்த்தா கர்த்தம பிரஜாபதி 9 பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் பார்த்தா ரொம்ப சீர்வரிசைகள் பார்த்தா அந்தளவுக்கு அனசூயை, அருந்ததி போன்ற பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தா ரொம்ப சீர்வரிசைகள்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. ஓரளவுக்கு சந்தோஷமாக அவரால் முடிஞ்சதை செய்து அனுப்பி வச்சார். அப்போது ஆனால் அது சந்தோஷம் ஆகும். மகாபதிவிரதைகள் அவர்கள்லாம் கன்னிகையே ஒரு தானம் தானே, பெரிய தானம் தானே, அதை விட பெரிய என்ன வேணும்? அப்படி ஏழ்மையில் இருந்தவங்க ஆனால் சிம்பிளாக கல்யாணம் பண்ணி, ஆனால் எல்லா ரிஷிகளுக்கும் கல்யாணம் பண்ணி தீர்க்காயுஷா அவருடைய ஆசீர்வாதத்தினால தீர்க்காயுஷா வாழ்ந்தாங்க இல்லையா? ராஜாக்கள்னால் ஓகே, இருக்கிறத கொடுக்க வேண்டியது தான் தாராளமாக. யார் பெண்களுக்கு இல்லாமல் பிள்ளை இல்லை அவருக்கு, ஜனக மகாராஜாக்கு பெண்களுக்கு நிறைய சீர்வரிசைகள் கொடுத்து அனுப்புகிறாரு. அதனால் இப்படி இருந்தால் தான் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இருக்குந்தா தாராளமாக கொடுக்கலாம். இல்லைன்னா கர்த்தம பிரஜாபதி எப்படி 9 பெண்கள் 5 வெத்தால் ஆண்டினோம், 9 பெண்களை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி எல்லாம் மகாபுருஷர்களாகிய மகரிஷிகளாகிய அத்ரி, வசிஷ்டர் போன்ற அதாவது பிரம்ம ரிஷிகள் அவர்களுக்கே கொடுத்தாருன்னா பெரிய விஷயம், மகா உத்தமர்கள். அதனால் மனம்தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. அந்த மனம் ஒத்த மனதாக உடைய அந்த தம்பதிகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அத்திரி அனுசூயன்னா சொல்ல வேண்டியதே இல்லை, அப்படி ஒரு பதிவிரதையாக கணவன தெய்வம். அதே மாதிரி வசிஷ்டர் அருந்ததினா அப்படி இருந்தாங்க, அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க. அப்படி அவங்க உலகத்துக்கே ஒரு ஒளிவிளக்காக இருந்தாங்க அவங்களாம். அப்படிப்பட்ட தர்மங்களை அனுஷ்டித்து இருக்கிறாங்க. இந்த கியாதி, பிருகு இவங்கெல்லாம் பார்த்தா அப்படி இருந்தாங்க. சிறந்த வைஷ்ணவர் பிருகு மகரிஷி, அவருடைய பாதம் தான் பகவான் தன் மார்பில் தாங்கியிருக்கிறார். அவருக்கு அந்த கியாதியானவள் அப்படியே பார்த்த பதிவிரதை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தேவகுதியினுடைய புத்திரிகள் அத்தனை பேரும் மகா பதிவிரதைகளாக இருந்தாங்க. சாக்ஷாத் பகவானே அவர்களுக்கு தம்பியாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டு கபில வாசுதேவரை அவதரிச்சிருக்கார். அப்படின்னா அந்த எளிமையான வாழ்க்கை, அந்த எளிமையான வாழ்க்கையிலையும் உண்மையான தர்மத்தோடு வாழ்ந்திருக்கிறது தான் முக்கியம். பணம், பொருள், பதவி முக்கியம் இல்லை. அந்த தர்மத்தோடு அவர்கள் எவ்வளோ பதிவிரதைகளாக, அதே மாதிரி எவ்வளோ உத்தமர்களாக தர்மத்தின் முறைப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ ஜனக மகாராஜான்னா மகாராஜா அவர் ராஜா, அவர் கொடுக்கலாம், அவர் எவ்வளோ சீர்வரிசைகள் வேணால் கொடுக்கலாம். அது மாதிரி இருக்கப்பட்டவங்க சீர்வரிசைகள் பெண்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், தாராளமாக கொடுக்கலாம். வச்சுட்டு யாரும் வஞ்சனை பண்ண போகிறதில்ல, கொடுக்கலாம். ஆனால் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, தாராளமாக சந்தோஷமாக அவரில் உபசரித்து திருமணம் பண்ணியிருக்காங்க முன்னோர்கள். அப்படி பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். ஏராளமான பொருட்களை கொடுத்து தசரதை வழி அனுப்பிவிட்டு மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அயோத்தியின் அதிபதி பெரும் புகழ் கொண்ட புத்திரர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். இப்போ இவர் கொடுத்தாருன்னா இவர் அந்த அளவுக்கு சக்கரவர்த்திக்கு இருக்கிற செல்வத்துக்கு இவங்களாக கொடுக்க முடியாது, இவருக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஜனக மகாராஜா. இது ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா,
அப்போது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்களே அது மாதிரி நிறைய சீர்வரிசை கொடுத்து பண்ணால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னா அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஜனக மகாராஜா அப்படி கடைப்பிடிச்சிருக்காரு. கர்த்தம பிரஜாபதி அதே முன்னோர்கள் தானே அவரும். கர்த்தம பிரஜாபதியும் ஒரு சான்றோர் தானே, முன்னுதாரணமாக இருந்தவர் தானே. அப்போ அவர் பெண்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா மனசார சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன சீர்வரிசைகளோட ஆசீர்வாதங்களை பொழிந்து அப்படி திருப்தியாக கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணின்னு போனாங்க. 9 பேரும் 9 ரிஷிகளும் அப்படி கல்யாணம் பண்ணி போனாங்க பிரஜாபதிகள்லாம். அப்படின்னும் போது இப்படியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஜனக மகாராஜா மாதிரியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கர்த்தம பிரஜாபதி மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கர்த்தம பிரஜாபதி மாதிரியும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி சொல்கிறேன். அதனால் சிம்பிளாக தான் அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ரிஷிகள்லாம் ஏழைப்பட்டவங்களாம் சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வீட்டிலே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வீட்லேயே நடக்கும் கல்யாணம். வீட்டிலே கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறந்தாலும் வீட்டிலே குழந்தை பிறக்கும். சுகப்பிரசவமும் ஆகும். மரணமும் வீட்லேயே நடக்கும். இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் மரணம் அடையணும். முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் குழந்தையை பெற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த வழி. எளிமையாக தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஆடம்பரமே வேண்டாம். ரொம்ப தேவர்கள் தான் சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போலாம் சில பேர் கூப்பிட்டு அவளை வச்சு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி தான் இருந்தாங்க. எளிமையான வாழ்க்கை. இந்த தம்பட்டம் அடிச்சுன்னா இருக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ எல்லாமே வேறு மாதிரி எல்லாமே மாறி போச்சு. இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான். பிறப்பும் ஹாஸ்பிட்டலு, இறப்பும் ஹாஸ்பிட்டலு, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வீட்டில் முன்னோர்கள் இருந்த இடத்துல நம்ம உயிரை விடும்போது அவர்கள் என்ன பண்ணுன்னா நல்ல கதி அடைவாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ புண்ணியங்கள் அவங்கள்ட்ட சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பிறக்கிறதும் பாக்கியம், அந்த இடத்துல உயிரை விடுறதும் பாக்கியம். அப்படி தான் இருப்பாங்க. கடைசி காலம் வந்துட்டால் ஹாஸ்பிட்டலேருந்து இட்டுன்னு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் சரியாக முடியலன்னா உடனே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. வீட்டில் தான் உயிர் போகணும். அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் கடைப்பிடித்த வழி. அப்படிலாம் எளிமையாக வாழ்ந்தாலும் அவர்கள்லாம் எவ்வளோ குழந்தை குட்டிகள் 16, 12, 20 அப்படிலாம் எத்தனையோ பிள்ளைகளை பெற்று தீர்க்காயுஷோட 100 வருஷம் 120 வருஷம்லாம் வாழ்ந்துட்டு தான் போயிருக்காங்க. சதாபிஷேகம்லாம் பண்ணி. புரியுதுங்களா? அதனால் எளிமையான வாழ்க்கை தான் நல்ல ஆயுசு ஆரோக்கியத்தை உண்டாகும். ஆடம்பர வாழ்க்கை என்றைக்குமே நோயை தான் உண்டாகும். அப்படி மக்கள்லாம் பாருங்கள், இப்படி ராஜாவாக இருந்தார், அதனால் நிறைய ஸ்ரீவரிசைகள் கொடுத்தார். அதனால் இப்படி தான்னா அவரோட சக்திக்கு தகுந்த மாதிரி அதான் சீர்வரிசை கொடுக்க முடியும். அதனால் கர்த்தம பிரஜாபதி எப்படி கொடுத்துருக்கார் பாருணும். அதுதான் உதாரணம். அதுக்காக சொல்ல வரேன். இப்படி ஆனால் இவர் நிறைய ஸ்ரீதனங்களை கொடுத்து அனுப்புகிறார். அதுக்கு பிறகு முனிவர் கூட்டத்துடனும் ராமரோடு சென்று கொண்டிருந்த தசரதரை 4 பக்கங்களிலும் ஒரு அபசகுணம் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் அது கல்யாணம் பண்ணி மருமகளோட பிள்ளைகளை இட்டுன்னு போகிறோம். இந்த சமயத்தில் பற்றி அபசகுணம் ஏற்படுகிறது என்று வருத்தப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. முனிவர் கூட்டத்துடனும் ராகவனுடனும் சென்று கொண்டிருந்த தசரதை 4 பக்கங்களிலிருந்தும் கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தன. பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள் வளமாகவே சென்றன. இதுன்னா அதிசயம். பறவைகள்லாம் கோரமாக சப்தம் எடுத்தான் அப்படின்னா அபாய குறி காண்பிக்கிறது. ஆனால் விலங்குகள்லாம் பார்த்தா பிரதட்சிணமாக போகுது. அதனால் வலது பக்கமாக போனால் ஒரு விலங்கு இடது பக்கத்தில் வலது பக்கமாக போனால் சுபசகுணம் தான். வலது பக்கத்தில் இடது பக்கம் போனால் தான் அபசகுணம். ஆனால் இங்கே எப்படி பாருங்க, வலது பக்கமாக விலங்குலாம் போதுதான், ஆனால் பட்சிகள்லாம் கோரமாக கத்துறது தான். அபசகுணம் ஏற்படும், அது பிறகு அது சுபசகுணமாக மாறும் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறது. பாருங்கள், விலங்குகள் வளமாகவே சென்றன. இவைகளை பார்த்துவிட்டு அரசரில் புலிநிகர் தசரதர் வசிஷ்டரை கேட்டார். பறவைகள் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றன, விலங்குகளும் வளமாக செல்கின்றன. என்னுடைய மனம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனால் அப்படின்னு யார் கேட்குறார்? தன் குருநாதர் கேட்குறார். வசிஷ்டர் முக்காலம் அறிஞ்ச ஞானி, அதான் அவர் கேட்குறார். மன்னர் தசரதன் இந்த பேச்சை கேட்டு மாமுனிவர் ஆறுதலாக வார்த்தைகளை கூறினார். இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். பறவைகளின் ஒலி குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும், விலங்குகளின் நடவடிக்கையிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புலப்படுகிறது.
எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விட்டுவிடுங்கள். மனசு படப்படக்குதான், படப்படப்பை விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தசரதர் பார்த்து வசிஷ்டர் சொல்கிறார். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பூமியை நடுங்க செய்து கொண்டு, திடீர்னு பார்த்தா பூமி கிட்டு நடுங்குதான். பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும், பெரிய பெரிய வானளாவிய மரங்கள்லாம் தொப்புன்னு கீழே வருதான் போகிற வழியில். இப்போ தான் கல்யாணம் பண்ணி போகிறாங்க, இந்த சமயத்தில் வழியில் பார்த்தா மரங்கள் தொப்புன்னு கீழே விழுது. வழியில் அப்படியே சாஞ்சி விழுது. கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய் காற்று, அப்படியேப்பட்ட ஒரு காற்று வீசுது. ஆமாம், பூமி நடுங்குது, புயல் காற்று வீசு. அந்த புயல் காற்றுல மரங்கள்லாம் அப்படியே வானாலே மரங்கள்லாம் கீழே விழுற மாதிரி அந்த அளவுக்கு காற்று வீசுது. அப்படியேப்பட்ட ஒரு பேய் காற்று அங்கே ஏற்பட்டது. என்ன ஆச்சரியம், சூரியனே இருளால் மறைக்கப்பட்டானாம். அப்போ பாருங்க, திடீர்னு பார்த்தா இருள் சுழந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் நல்ல வெளிச்சத்தில் பொழுது போய் இல்லை, பொழுது வெடிஞ்சு போகிறாங்க. பொழுது வெடிஞ்சு போய் இந்த சமயத்தில் சூரியன் நல்லா பிரகாசிக்கணும் இல்லையா, சூரியனே இருள் அடைந்து போயிடுது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. சூரியன் இருளால் மறைக்கப்பட்டான், திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன. அவங்களுக்கு போகிறதுக்கு கூட வழி தெரியாத அளவுக்கு இருள் சூழ்ந்துருக்குதான். அப்படி தெரிஞ்சு அந்த படைகள் எல்லாம் அப்படியே அந்த புயல் காற்றுனால புழுதி, ஒரே மண், அந்த மண்ணுனால எல்லாரும் மறைக்கப்பட்டாங்க. அப்படி மண் புழுதினால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் அந்த உசுன்னு அந்த புயல் காற்றுனால மண் அப்படியே தூக்கி எல்லார் மேலே வாரி அடிச்சிச்சு. அப்படி வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னரும் அவருடைய புதல்வர்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வோடு இருந்தார்கள். மற்றவை எல்லாம் சுயநினைவை இழந்தன. அந்த மண் மூக்கு கண் எல்லாத்தையும் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் சுயநினைவை இழந்துட்டாங்க. இவர்கள் மட்டும்தான் சுயநினைவோடு இருந்தாங்க. வசிஷ்டர் போன்ற ரிஷிகளும் தசரதரும் ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணர்களும் மட்டும்தான் சுய உணர்வோடு இருந்தார்கள். மற்ற எல்லாம் சுயநினைவை இழந்தன. அந்த பயங்கரமான அந்த இருளில் தொப்புன்னு மரம் விழுந்த அந்த சப்தத்தினால எல்லாமே மூச்சு அடைந்துட்டாங்க. பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் சடாமுடி தரித்து வந்துட்டாரு. இன்னொரு ராமர், ஒரு ராமர் போதாதான், இன்னொரு ராமர் வந்துட்டார். சடாமுடி தரித்து அரச குலத்தை அழிப்பவரான 21 தடவை சத்திரிகளை வதம் பண்ணியிருக்காரு. ஆமாம், 21 தலைமுறை பரசுராமர். ஏன்னா பிராமணர்களுக்கு துரோகம் பண்ணாங்களாம் சத்திரியர்கள். அப்படியேப்பட்ட சத்திரிகளை தேடி தேடி வதம் பண்ணியிருக்காரு. சடாமுடி தரித்து அரச குலத்தை அழிப்பவரான பிருகுவம்ச தோன்றல் ஜமதக்னியின் குமாரரை பார்த்து கைலாச மலை போல் எதிர்கொள்ள முடியாதவர். அப்படி மலை மாதிரி இருக்காராம், பயங்கரமாக கம்பீரமாக, மீசையும் தாடியுமா கம்பீரமாக அப்படி வரார். கையில் பெரிய பரசு, ஒரு கையில் வில்லு, இதெல்லாம் எடுத்துன்னு வரார் கமாண்டர்லாம். அப்படி கைலாச மலை போல் எதிர்கொள்ள முடியாதவர், காலாக்னியை போல பொறுக்க முடியாதவர், அப்படி ஒரு தேஜஸோடு வரார். கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல தேஜஸின் பேரொழியால் இருட்டாந்தது இல்லையா, இவர் வந்த பேரொழியினால் அந்த திசைகள்லாம் பிரகாசிச்சது. பரசுராமர் வந்தான். இந்த ராமர் பார்த்தா எல்லாருக்கும் ரம்யமாக இருக்குது, அந்த ராமர் பார்த்தா எல்லாமே நடுநடுங்கி போகிறாங்க, பயந்து போகிறாங்க. சத்திரிகள்லாம் அதுதான் சிம்ம சொப்னமாக இருந்தார் பரசுராமர். அப்படி இருந்தார். நெருப்பை போல தேசத்தின் பேரொழியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க ஒண்ணாதவர். அவரை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க. தோளில் ஒரு கோடாலி மற்றும் மின்னல் கூட்டம் போல் பளிரிடும் வில். அந்த வில்லு வைஷ்ணவ தனுசு எத்தனை வராது. அது எப்படின்னா ஒரு மின்னல் போல பிரகாசிக்குதான் தேஜஸ். தோளில் பார்த்தா ஒரு பெரிய கோடாலி தோளில் சுமந்துன்னு வராராம். திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல் கையில் சக்தி மிக்க அன்பு. ஆமாம், கையில் பார்த்தா ஒரு பெரிய அம்பு எடுத்துன்னு வர்றார். தோளில் ஒரு தோளில் பரசு மாட்டின்னு வர்றாரு கோடாலி, ஒரு தோளில் வெளில மாட்டின்னு வர்றார், ஒரு கையில் பார்த்தா அம்பு எடுத்துன்னு வர்றார். சிவபெருமான் இப்போ திரிபுரத்தை அழிக்கிறதுக்கு வரா மாதிரி வராராம். அப்படி கம்பீரமாக, அவ்வளோ வேகமாக, அவ்வளோ இன்றைக்கி அழிச்சிருது அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வர மாதிரி வராரு. அப்படி பயங்கரமாக பரசுராமர் மலை மாதிரி இருக்கார். இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போன்று ஜொலிக்கும் அவருடைய ஜொலிக்கிற அப்படி தேஜஸாக பிரகாசிக்கிறார். பிரம்ம தேஜஸ் பிரகாசிக்கிறது. ஜொலிக்கும் அவரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலிய
மந்திரம், ஜபம், ஹோமங்கள் இவைகளெல்லாம் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் யார்? வசிஷ்டர், ஜாபாலி, வாமதேவர், காத்தியாயனர், மார்கண்டேயர் போன்றவர்கள்லாம் அங்கே அவருக்கு முறைப்படி அர்க்கியபாத்தியம் கொடுத்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும் இல்லையா? ஆமாம், அப்படியேப்பட்டவராச்சு. வசிஷ்டர் முதலில் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். என்னென்னா, பரசுராமர் வர்றார். தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதால், ஜமதக்னி முனிவர் கொல்லப்பட்டதால், கார்த்திவீர்யார்ஜுனால் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கும் இவர் க்ஷத்ரியரை, தசரதரின் குடும்பத்தை கொல்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ? ஆஹா, இவரும் சத்திரியர் தானே, இப்போ கல்யாண குளத்தில் வந்திருக்காங்களே, ஒருவேளை இவங்களை வதம் பண்ண வந்திருக்காரோ என்னவோ அப்படின்னு வசிஷ்ட முதலான ரிஷிகள்லாம் காது வச்ச மாதிரி பேசிக்கிறாங்களாம். முன்பே இவர் சத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர், வெறுப்பை விட்டுவிட்டவர், மறுபடியும் சத்திரியர்களை கொல்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது அப்படின்னு தங்களுக்கு தாளே பேசிக்கிறாங்க. ஏன்னா கஷ்யபருக்கு இந்த 21 சத்திரிகளை வதம் பண்ணதால் இந்த பூமி அவரை சார்ந்ததாயிற்று. அந்த சமயத்தில் நம்ம இந்த பூமியை கஷ்யபருக்கு தானம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? கஷ்யபர் தானம் பண்ணிவிட்டு மகேந்திர மலையில் போய் தவம் பண்ணுறாரு. யார்? பரசுராமர். அப்போ கஷ்யபர் சொல்கிறார், இல்லை உங்களை பார்த்து ஜனங்க பயப்படுறாங்க, இனிமேல் இந்த பூமியில் நீங்கள் பகலில் வரக்கூடாது, நீங்கள் மகேந்திர மலைக்கு போய் தவம் பண்ணுங்க. மகேந்திர மலைக்கு போய் தவம் பண்ணுறாரு. இவ்வாறு தங்களுக்குள் அப்போ வசிஷ்டர் சொல்கிறாங்க, இவரெல்லாம் சத்திரிகளை வதம் பண்ணணும்னு சொன்னார், வதம் பண்ணிட்டார். அது பிறகு இனிமேல் நான் வதம் பண்ண போகிறதில்லன்னு சொன்னார். இப்போ மறுபடியும் வதம் பண்ண வந்திருக்காரு, ஒன்றும் புரியலேன்னு பேசிக்கிறாங்க அவங்க. இவ்வாறு தங்களுக்குள் பேசிக்கொண்ட பின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியம் பாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் பரசுராமரை ராமா ராமா என்று அன்பொழுக அழைத்தவண்ணும் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள். பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அளிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரதராமனை பார்த்து ஜமதக்னி மைந்தரான பரசுராமர் பேச விட்டார். அவருக்கு குறியே என்னன்னா ராமன் தான். அது என்னமா, அது சிவதனுசம் முறிக்கலாம். இவர் சிவபக்தர், இவர் ஜமதக்னி பரசுராமர் 2வது சிவன் போல் வந்திருக்கார் இப்போது. அப்படியேப்பட்ட பிராமணர். ஆனால் அவருடைய லட்சியம் இந்த பூஜைகளை ஏற்றுக்கிறது தான் கிடையாது. ஆனால் வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகள் பூஜிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஜையை ஏற்றுக்கணுன்றதுக்காக ஏற்றுக்கிறாரு. அந்த பூஜையை அந்த ஆதித்யத்தை ஏற்றுக்கிட்டு, ஆனால் கண்ணெல்லாம் பார்த்தா ராமரையே நோக்கின்றது. ராமரை பார்த்தா யாருக்கு தான் திருப்பி கண்ணை எடுக்க முடியும்? அதான் தோல் கண்டார் தோலை கண்டார்ன்ற மாதிரி ராமரை பார்த்து வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 74வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 75 வைஷ்ணவ வில்லின் மகிமை. தசரத ராமா வீரனே, யார்? பரசுராமர் சொல்கிறார், உன்னுடைய அற்புதமான ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டேன். சிவவில்லை முறித்த வரலாற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டேன். வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியமானது. அதை நான் ஒத்துக்கிறேன், பெரிய விஷயந்தான். ஆனால் நான் சிந்தித்து பார்க்க முடியாதது. ஆனால் இப்போ நான் அது புகழத்துக்காக மட்டும் வரல, உங்க கூட சண்டை போட வந்திருக்கேன். சிவவில்லை முறித்த வரலாற்றை விவரமாக தெரிந்து கொண்டேன். வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியகரமானது, சிந்தித்து பார்க்க முடியாது, மனசால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த ராட்சசர்கள் யாராலையும் முடியாத விஷயம் அது. அது அவ்வளோ லேசில் தூக்கிட முடியுமா? வளைக்க முடியுமா? அதை கேட்டுவிட்டு தான் மங்களகரமான இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் அஞ்சத்தக்கதும் ஜமதக்னியால் கொடுக்கப்பட்டதுமான இந்த பெரிய வில்லை வளைத்து நானேற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு பார்க்கலாம். நீ என்னவோ நான் பார்க்கல, சிவதனுசை நீ தான் வளைச்சன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர நாம் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் நான் இப்போ எனக்கு ப்ரூஃப் ஒன்று பார்க்கலாம், எனக்கு நிரூபித்து காட்டு. ஏன்னா ரெண்டுமே விஸ்வகர்மாவில் செய்யப்பட்டது தான். சிவனுக்கு ஒரு வில்லு, விஷ்ணுவுக்கு ஒரு வில்லு. அந்த சிவதனுசை நீ முறிச்சிட்ட, அதே சமபலம் கொண்டது தான் அந்த வைஷ்ணவ தனுசும். அதனால் இதை நீ வளைச்சி காட்டு பார்க்கலாம். இதோ இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் அஞ்சத்தக்கதும் ஜமதக்னியால் கொடுக்கப்பட்டதுமான எங்கள் தப்பாவில் கொடுக்கப்பட்ட இந்த வில்லு, இந்த பெரிய வில்லை வளைத்து நான் ஏற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு, நான் நம்புகிறேன். இந்த வில்லில் நான் ஏற்றுவதில் உன் தோல் திறமையை கண்ட பின்னர் நான் அதோடு அப்படியே போயிட மாட்டேன். இருவரிடையே போர் என்ற முறைப்படி, ஆமாம், இந்த நீ வளைச்சி எனக்கு நிமித்தி காத்துட்டுனா அடுத்தது நான் உங்களுக்கு சண்டை போட போகிறேன். நான் பார்த்துடலாம், உன் பலமா என் பலமா பார்த்துடலாம்.
போர் என்ற முறைப்படி நான் உன் வீரத்தை அங்கீகரிப்பதைப் போல உன்னுடன் தனி ஒருவனாக போரிடுகிறேன், வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா சத்திரியர்கள்லாம் இதுக்கு ஆகாது. ஆமாம், உங்களோட சண்டை போட போகிறான் வா. அவருடைய அந்த சொற்களை கேட்ட அரசர் தசரதர் அவ்வளோதான் நொந்துட்டார். ஆஹா, இவர் ஏற்கனவே 21 சத்திரிகளை கொண்டு குவிச்சு ஒரு பெரிய மலை மாதிரி அப்படியே ரத்த மடுவே ஓட விட்டார். அவர் அவ்வளோ சத்திரிகளை வதம் பண்ணியிருக்காராம், அவ்வளோ ரத்த வெள்ளம் ஓட விட்டாராம் அவர் பரசுராமர். ஆமாம், செவந்த பஞ்சகம்னு ஒரு இடத்துல அவ்வளோ ரத்த வெள்ளம் ஓட விட்டு வரோம். அவ்வளோ பேர் ஒருத்தரே வதம் பண்ணு வரோம் பரசுராமர். ஏன்னா பகவானுடைய ஆவேசம் சக்தி அவரிடத்துல அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனால் அவ்வளோ பேர் வதம் பண்ண முடியும். கோடிக்கணக்கான சத்துருகளை வதம் பண்ணியிருக்கார். அப்படி அவ்வளோ பேர் கோடிக்கணக்காகவோ லட்சக்கணக்கான சத்துருகளை அவ்வளோ பேர் வதம் பண்ணியிருக்கார். அத்தனை சேனா சைன்யம் ஒருத்தரே அழிப்பாராம். ஆமாம், யானைப்படை, குதிரைப்படை, சதுரங்க சைன்யங்களும் இவர் அத்தனை பேரும் வதம் பண்ணியிருக்கார். ஒருத்தரே பரசுராமர் ஒருத்தரே கோடாலினால் அத்தனை பேரும் வதம் பண்ணியிருக்கார். இவர் வில்லுனாலேயும் அடிப்பார், வில்லுனாலேயும் சண்டை போடுவார் இவர். அப்போ எப்படி ஒருத்தரால் முடியும்னா பகவானுடைய சக்தி இருந்தால் தான் முடியும், பகவானாக இருந்தால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. அதனால தான் பரசுராமர் பகவானுடைய அவதாரம்னு சொல்கிறோம். அப்போது அது கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்தி, ஆஹா உன்னோட நான் சண்டை போட போகிறேன்னு சொன்ன உடனே தசரதர் கலகலத்து போயிட்டார். ஆஹா, கவலை தோய்ந்த முகத்துடன் இறங்கத்தக்கவராய் கைகளை கூப்பி கொண்டு வேண்டினார். சத்திரிகளின் மேல் இருந்த கோபத்தை அழித்து விட்டீர்கள். நீங்கள் தான் விட்டுட்டீங்களே சுவாமி, கஷ்யபருக்கு தானம் பண்ணும்போது சத்திரிகளின் மேலே அழிக்கிறதில்லை அப்படின்னு. இப்போ மறுபடியும் வந்துட்டிங்களா? நான் இப்போ தானே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதா உங்களுக்கு? ஆமாம், இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டும் போகிறேன், வந்துட்டீங்க, எங்கே தான் வந்தீங்களோ தெரில. தாங்கள் அந்தனர், நீங்கள் தான் பிராமணராச்சே, மிக்க புகழ் பெற்றவர். சிறு பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அபயம் அளிக்க வேண்டும். குழந்த பசங்க சுவாமி, ராமலட்சுமன் குழந்த பசங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு எதிரியா? உங்களுக்கு சம்மானவர்களா? நானே உங்களுக்கு சம்மானம் இல்லை அப்படின்னும் போது நீங்களாம் பழைய மனுஷால், உங்களுக்கு சம்மானவங்களை போய் தேடுங்க. குழந்த பசங்க கிட்ட போகிறேன், இவங்களை போய் உங்களுக்கு சண்டைக்கு வாங்க கூப்பிட்றீங்க. மிக சிறு பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அபயம் அளிக்கணும், புரியுதா? பயப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்களே சண்டை கூப்பிட்றீங்க. வேத பாராயணத்தையே வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கும் பிருகுமுடிவரின் குலத்தில் தோன்றியவர் நீங்கள். அப்போ தர்மத்தை மீறக்கூடாது. தாங்கள் இந்திரனிடம் வாக்குறுதி தந்து ஆயுதங்களை திறந்து விட்டீர்கள். இந்திரன் நான் சொன்னால் நிறைய சத்துருக்கள் உங்களால் கொல்லப்படுறாங்க, அதனால் இனிமேட்டு அப்படி பண்ணாதீங்க சொன்னோடனே சரி அப்படியே வாக்கு கொடுத்து இனிமேட்டு ஆயுதங்கள்லாம் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அறநெறியை பின்பற்றி நடக்கும் தாங்கள் கஷ்யபருக்கு இந்த பூதளத்தை தந்துவிட்டு மகேந்திர மலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள். மாமுனிவரே, தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். என் பிள்ளைய நீங்கள் வதம் பண்ணிட்டுனா அப்புறமா எங்களுக்கு ஏது குலம் சொல்லு பார்க்கலாம். 60,000 வருஷம் ஆகும். அப்படி கண்ணுங்க அர்த்தமாக பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கேன். எங்கள் குலத்தை அழிக்க வந்துட்டீங்களே. ராமன் போயிட்டான்னா யாரும் இருக்க மாட்டோம் நாங்கள் உயிரோடும். ஆமாம், ராமனிடத்தை சண்டை போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள். மகேந்திர மலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள். மாமனிதர், தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள். ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிருடன் பிழைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் தசரத சக்கரவர்த்தி. இவ்வாறு தசரதவர் சொல்லியிருப்பதை எல்லாம் பராக்கிரமசாலியான பரசுராமர் செவியில் ஏற்று காதில் வாங்கலை. அவர் பாடு நேரம் ராமனை நோக்கியே போகிறார். செவியில் ஏற்றுக்கொள்ளாமல் ராமனை நோக்கியே பேசினார். இருப்பா நீ, அதுதான் இன்னும் நான் உங்களில் பேசலை, புரியுதா? உங்களில் வரல, நீ ஓரம் போனி, நான் ராமனிடத்தில் பேசிடுறேன் அப்படின்னு ராமனிடத்தில் நேராக போய் பேசுகிறார். அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? மிகவும் உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள். மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டன. அதில் ஒன்றை போர் செய்வதில் விருப்பமுள்ள முக்கண்ணரிடம் சிவபெருமானிடம் தேவர்கள் கொடுத்தார்கள். மாமனிதனே ராமா, எந்த வில் உன்னால் ஒடிக்கப்பட்டதோ அதுதான் பரமசிவன் முப்புறங்களையும் எரித்த வில். அது சாதாரண வில் இல்லை. ஆமாம், எவராலும் நெருங்க முடியாத 2வது வில் தேவர்களால் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணுவிடம் கொடுக்கப்பட்ட அந்த வில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான்
காகுத்தனே, இதுவும் ருத்ரனுடைய வில்லுக்கு ஈடான பெருமையை கொண்டது. 2 வில்லும் விஸ்வகர்மால் செய்யப்பட்டது தான், மகா பராக்கிரமம் கொண்டது. அப்போது தேவர்கள் எல்லோரும், ஒரு சமயம் இந்த வில்லு எப்படி கிடச்சிதுன்னு சொல்கிறேன், இந்த வில்லு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்கிறேன். ஒரு சமயம் தேவர்கள் எல்லோரும் பிதாமகரான பிரம்மாவிடம் சொன்னார்கள், நீலகண்டர், விஷ்ணு ஆகியோரின் பலாபலத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம். சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு தேவர்களுக்கு ஒரு தெரிஞ்சுன்னு ஒரு ஆசை. அப்போது அது பிரம்மாவத்தில் கேட்குறாரு, சிவன் பலசாலியா இல்லை விஷ்ணு பலசாலியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். தேவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மா அந்த இருவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக பகைமையை மூட்டினார். யார்? பிரம்மதேவரும் பகை மூட்டுறாராம். என்ன பண்ணுறாருன்னா, திரிபுர அசுரர்களை நீங்கள் எரிச்சிங்கல்ல, சிவபெருமானத்தில் போய் பிரம்மதேவர் சொல்கிறார். அது வேற இடத்துல வருது அந்த கதை. அது என்னென்னா, சிவபெருமானத்தில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரிபுரங்களை எரிக்கும் போது விஷ்ணுனுடைய சக்தி தான் அவருடைய அம்பாக இருந்தது. அந்த அம்புனால் தான் நீங்கள் 30 எரிச்சிங்க அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னு பிரம்மதேவர் போய் கலகம் பண்ணிட்டார். யார் இடத்துல? சிவபெருமான இடத்துல. உங்களுடைய மகிமை கிடையாது, விஷ்ணுனுடைய அந்த அம்பு வடிவத்தில் விஷ்ணுனுடைய சக்தி இருந்ததுனால்தான் நீங்கள் திரிபுரங்களை எரிச்சிங்களாம் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னு. உடனே விஷ்ணு இடத்துல போய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, உங்களுடைய சக்தி விஷ்ணுவாகிய நீங்கள், உங்கள் சக்தி இல்லையா, சிவபெருமானுடைய சக்தியினால்தான், அவர் பலத்தினால்தான் திரிபுரங்களை ஜெயிச்சாராம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாருன்னு அங்கே போய் சொல்லிட்டார் பிரம்மதேவர். இப்போ என்ன ஆச்சுன்னா, 2 பேருக்கும் சரி பார்த்துடலாம் வா அப்படின்னு சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டையை மூட்டி விட்டார். எதுக்காகனா, 2 பேருடைய பல பராக்கிரமத்தை தேவர்கள் நேரடியாக கண்டு தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக. இது ஒரு நாடகம் தான். 2 பேருக்குமே தெரியும், நீலகண்டர் விஷ்ணு 2 பேருக்குமே தெரியும். சரி, இருந்தாலும் எல்லாரும் உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, நீலகண்டர் விஷ்ணுவனுடைய மயிர்கூச்சலை உண்டாக்கும் மாபெரும் போர் உண்டாயிற்று. அப்போது பேராற்றல் கொண்ட விஷ்ணுவின் சிவதனுசானது விஷ்ணுடைய ஹூங்காரம் ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று. சிவனுடைய தனுசு எடுத்து நாணயத்தை பார்க்குறாரு, அதுக்குள்ளே அவரை அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ட்டார். விஷ்ணு ஒரு ஹூங்காரம் பண்ணார். ஹூங்காரம் பண்ண உடனே அப்படியே அதுக்கு மேலே மரக்கட்டை போல் நின்ட்டாராம். அந்த ஒரு சப்தத்தினாலேயே செயலிழந்து போயிற்று. எது? அந்த வில்லு அது செயல்பட முடியல. அதே போல் முக்கண்ணரான மகாதேவர் மரக்கட்டையை போல் ஆனார், செயலற்று போய்விட்டார். அப்போது முனிவர் சாரணர்களோடு தேவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்தார்கள், 2 பேரும் சமாதானம் ஆகணும்னு. முதன்மையான தேவதைகளான அந்த இருவரும் சிவனும் விஷ்ணுவும் சாந்தம் அடைந்தார்கள். விஷ்ணுனுடைய சக்தியால் சிவன் கையில் இருந்த வில் செயலிழக்க செய்யப்பட்டதை பார்த்து முனிவர் கூட்டங்களும் தேவர்களும் விஷ்ணுவை உயர்ந்தவராக கருதினார்கள். தான் விஷயம். இந்த ராமாயணம் தானே. அப்போ விஷ்ணுடைய பெருமையை தான் இங்கே சொல்லும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணுடைய சக்தியினால்தான் சிவபெருமான் திரிபுராசுரர்களை வதம் பண்ண முடிஞ்சது அப்படின்றத இங்கே நிரூபணம் பண்ணுறது. ஆனால் விஷ்ணுடைய சக்தினால் ஒரு ஹூங்காரம் பண்ண உடனே செயலற்று போயிட்டார் இல்லையா சிவன். அப்போது அதான் விஷ்ணுடைய மகிமை. அப்போ விஷ்ணுடைய பலம்தான் மிக உயர்ந்ததாக இருந்தது. அப்போ விஷ்ணுவை உயர்ந்தவராக கருதினார்கள் தேவர்கள்லாம். கோபம் கொண்ட ருத்ரன், என்னடா இருந்துச்சு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு என்ன பண்ணார், விதேக மன்னர்களில் பெரும் புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதன் கையில் அந்த யார் ஜனக மகாராஜா குஷத்வஜன் சீரத்வஜன் இருக்காங்க இல்லையா, சீதையனுடைய அப்பா சீரத்வஜன், அவருடைய முன்னோர்கள் பாட்டனுக்கு பாட்டன் அப்படி முப்பாட்டன் ஆகிய அந்த தேவராதனுடைய கையில் அம்புகளுடன் தன்னுடைய வில்லை கொடுத்து வச்சார். நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவர்கள் கொடுத்தவொடனே அவங்க என்ன பண்ண, சிவனுடைய வில்லாச்சேன்னு அவங்க அருமை பெருமையாக பூஜித்து வந்து கொண்டிருந்தார்கள். அதை பொட்டியில் பாதுகாத்து வச்சு, ராமா, விஷ்ணுவால் கையாளப்பட்ட இந்த வில் தனக்கு மேல் வேறொன்றில்லாதது, வெற்றியை கொடுப்பது. இந்த வில்லுக்கு மேலாந்து வேறு எதுவும் கிடையாதான், இது வெற்றியை கொடுக்கக்கூடியதான். அந்த சாரங்கம் என்ற தனுசு அதுதான் இல்லை விஸ்வகர்மன். பிருகுகுலத்தில் தோன்றிய ரிஷிகரிடம் ஒப்புயர்வில்லாத வைப்பு பொருளாக ரிஷிகரிடத்தில், பிருகுகுலத்தில் இந்த ரிஷிகரிடத்தில் இது ஒப்புவிக்கப்பட்டது. யார்? விஷ்ணு.
சண்டை வந்து சமாதானம் ஆயிடுது. ஆனால் சிவபெருமான் வெக்கப்பட்டு போய் அந்த வில்லை வந்து தேவராதன் கையில் கொடுத்துட்டாரு. மிதில தேசத்து அதிபதியான தேவராதன் கொடுத்துட்டாரு. இவர் வந்து என்ன பண்ணார், விஷ்ணு என்ன பண்ணார், இந்த வில்லை வந்து ரிஷிகர் என்ற முனிவர் இடத்துல கொடுத்துட்டார். பிருகு வம்சத்தில் வந்தவர்களாக ரிஷிகர் இடத்துல கொடுத்துட்டார். அந்த ஒப்படைக்கப்படுது. ஆன்மபலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும் என்னுடைய தந்தையுமான ஜமதக்னியிடம் தெய்வ நலம் திகழும் இதனை கொடுத்தார். என்னுடைய தந்தையார் அஸ்திரங்களை துறந்து, இந்த மாதிரி அஸ்திரங்கள்லாம் இந்த வைஷ்ணவ தனுசு இது இருந்தால் யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த வைஷ்ணவ தனுசு இல்லாத சமயத்தில் தவம் பண்ணி கொண்டிருந்தார். தவ வலிமையால் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திகாரனான கார்த்தவீரிய அர்ஜுனன் அவரை கொன்று விட்டான். தவத்தில் இருக்கும்போது வந்து கொலை பண்ணிட்டான். யார்? கார்த்தவீரிய அர்ஜுனன். அந்த கொலை பண்ணிட்டான்னா முன்னாடி ஒரு பகை. அதாவது என்னென்னா, இவருக்கு இப்போ விஸ்வாமித்திர கதையில் பார்த்தா வருது இல்லையா, வசிஷ்டர் இடத்துல ஒரு கபில பஸ் இருந்ததுன்னு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கபில பஸ் இருந்ததுன்னு, அது மாதிரி இவரிடத்துலேயும் ஒரு கபில பஸ் இருந்தது, அந்த காமதேனு பஸ். அதை வந்து பலவந்தமாக இழுக்க பார்த்தபோது தான் அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஜமதக்னி முனிவர். கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் தனிமையில் தவத்தில் இருக்கும்போது வந்து கொலை பண்ணிட்டான். யார்? இந்த கார்த்திவீரிய அர்ஜுனன். அவர் முதல்ல எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே போய் அவரில் அதாவது பரசுராமர் தான் வந்து பின்னாடி அந்த கார்த்திவீரிய அர்ஜுனன், அந்த கார்த்திவீரிய புத்திரர்கள் எல்லாரையும் வதம் பண்ணி அந்த பசுக்களை காமதேனுவை மீட்டு எடுத்துனாரு. என்னுடைய தந்தையார் அஸ்திரங்களை துறந்து தவ வலிமையில் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திகாரன கார்த்திவீரிய அர்ஜுனன் அவரை கொன்று விட்டான். வேறெங்கும் கேட்டறியாததும் பயங்கரமானதுமான என் தந்தையின் கொலையை கேட்டு கோபம் பொங்கி எழுந்தவனாக சத்திரிய மன்னர்கள் தோன்ற எத்தனையோ முறை அவர்களை கொலை செய்து பழிவாங்கினேன். மன்னர்களை தொலைத்து அவர்கள் அரசை ஏற்றதனால் பெற்ற இந்த வையகம் முழுவதையும் நான் செய்த கொலை பாதகத்திற்கு கழுவாய் தேடுவதற்காக, அதாவது அதுக்கு பரிகாரம் தேடுவதற்காக மேற்கொண்ட சாந்தி யக்ஞ கர்மாவில் முடிவில் காசியவருக்கு தட்சணையாக இந்த பூமி முழுவதையும் தட்சணையாக கொடுத்து விட்டு தவ வலிமை வளர்த்து கொள்வதற்காக மகேந்திர மலைக்கு சென்று விட்டேன். ராமா, இந்த வில் தான் என்னுடைய தந்தை பாட்டனார்களால் காப்பாற்றப்பட்டு வந்த விஷ்ணு கையாண்ட வில். சத்திரியர்களுடைய தர்மத்தின்படி உத்தமமான இந்த வில்லை கையினால் தூக்கி காட்டு. எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அம்பை உத்தமமான இந்த வில்லில் இணைத்து நான் ஏற்று. காகுத்தா, உன்னால் அவ்விதம் செய்ய முடிந்தால் அதை பார்த்த பின்னர் உன்னுடன் ஒருவருடன் ஒருவர், அதாவது தொந்து யுத்தம், நேருக்கு நேர், அதை ஒண்டி கொண்டிருந்தவங்க இல்லையா, அது மாதிரி ஒருவருடன் ஒருவர் என்ற தொந்த யுத்தம் செய்கிறேன். அதாவது ஜமதக்னி முனிவர் வந்து ஃபஸ்ட்டு கபில பசு அந்த காமதேனு பசு கேட்டால் கொடுக்கலன்றதுனால அந்த கோபத்தினால இவன் வந்து நம்மளை கார்த்திவீரிய அர்ஜுனன் தவத்தில் இருக்கும்போது வந்து வதம் பண்ணிட்டான். ஆனால் மறுபடியும் பரசுராமர் என்ன பண்ணார், தன்னுடைய சக்தியினால் அவரை உயிர் பழிக்க வச்சார் ஜமதக்னி முனிவரை. இதெல்லாம் வந்து பாகவதத்தில் 9ஆம் ஸ்கந்தத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 75வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 76 நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலலாம் வந்து 18 புராணங்களும் படிச்சிருப்பாங்க. இப்போது ஒரு புராணத்தில் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிற விஷயம் அதுக்கு விடை தெரியாது இருக்கும்போது இன்னொரு புராணத்தில் அதுக்கு விடை இருக்கும். அந்த புராணத்தில் இப்போ ஸ்காந்த புராணத்தில், இப்போ விஷ்ணு புராணத்தில் கேட்குற கேள்விக்கு ஸ்காந்த புராணத்தில் விடை இருக்கும். ஸ்காந்த புராணத்தில் கேட்குற கேள்விக்கு பாகவதத்தில் விடை இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ கர்க்க சமயத்தில் இருக்கும். பாகவத்துக்கு நிறைய கேள்விகள்லாம் கர்க்க சமயத்திலே விடை இருக்குது. இது மாதிரி 18 புராணமும் அப்போ படித்தாதான் ஒன்றுக்கு லிங்க்கு, கனெக்ஷன், காரணத்துக்கு காரண காரியம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அப்போல்லாம் வந்து 18 புராணங்களும் படிச்சிருப்பாங்க. 18 புராணங்களும் 2 இதிகாசங்கள் மகாபாரத ராமாயணமும் படித்தாதான் ஒரு கதைக்குள்ள தொடர்பு, அந்த கதைக்கு என்ன காரணம் அப்படின்னு, எதனால் சாபம் பெற்றார், எதனால் வரம் பெற்றார், எதனால் இவங்களுக்கு இவ்வளோ பலம் கிடைச்சிது, எதனால் இவர் கொல்லப்பட்டார், எதனால் வந்து இவர் புத்திரனாக ஆனார் அப்படின்றதெல்லாம் நம்ம
அந்த கதைகள் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து சகல சாஸ்திரங்களும் படித்தவர்களாக இருப்பார்கள். வேறு எந்த படிப்பும் கிடையாது. 18 புராணமும் படிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியமாகவே இருப்பாங்க. அப்படி அதில் தர்மமாக வாழ்வாங்க. அதுக்கு ராஜாங்கத்தில் எல்லா சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி படிக்கிறவங்களுக்கு. அதான் படிப்பு. 18 புராணங்களும் வேதங்கள் 4 வேதங்களையும் குருகுல வாசத்தில் வேதங்கள்லாம் பயின்று கொண்டு பிராமண சத்திரிய வைசியர்கள்லாம் வேதங்கள் படித்து சூத்திரர்கள்லாம் வந்து அவர்களுக்கு அனுசரணையாக எல்லா சேவைகளும் செய்து கொண்டிருந்தாலே அவர்களும் எல்லா விதமான வசதிகளையும் பெற்றார்கள். சூத்திரர்களும் அப்படி இருந்தாங்க. எல்லாமே சௌகரியமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தது. இந்த வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது இந்த உலகமானது. அப்போ அவர்கள்லாம் வந்து இந்த வேதங்கள் பயின்று கொண்டிருப்பாங்க. வேதங்கள் உபனிஷத்துங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தனுர்வேதம், தர்க்கசாஸ்திரம் எல்லாமே, வேதாந்தங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்போ ராமரே பார்த்தா அதெல்லாம் இருக்குமா, அத்தனை தெரிஞ்சு வச்சுருப்பார். அஸ்திர பயிற்சிகளும் அவர்கள் பயின்றிருப்பார்கள். பிராமணன் கூட பயின்றிருப்பான், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தனுர்வேதம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் தெரிந்து கொண்டு அப்புறம் 18 புராணங்களையும் இதிகாசங்களையும் அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு படிப்பு படித்தவங்க தான் படித்தவர்கள் என்று மெத்த படித்தவர்கள். அப்போ அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்னா தூயதாக இருக்கும். ஆமாம், ஒரு புராணத்தை இப்போ பாகவதம், ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே படிக்க முடியாதுன்றதால அந்த பாகவதம் ஒன்றாவது, அதான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் சமுத்திரத சர்வவேத இதிகாசானம் சாரம் சமுத்திரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சகல வேதங்கள் இதிகாசத்துடைய சாரமாக பாகவதம் பிழிந்தெடுக்க கொடுக்கப்பட்டது. இதில் ராமாயணமும் இருக்குது, பாகவதமும் இருக்குது, மகாபாரதமும் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். இதை ஒன்று படிச்சுட்டா போதும். சிவனுடைய பெருமை வேறு எந்த புறத்தில் சொன்ன மாதிரி, பாகவத்தில் சொன்ன மாதிரி எந்த புறத்தில் சொல்லப்பட்டதில்லை. அந்தளவுக்கு தக்ஷ யக்ஞத்தில் அப்படி சொல்லியிருக்கு சிவனுடைய மகிமையை, சிவநாமத்துடைய பிரபாவத்தை அப்படி சொல்லியிருக்கு. அதனால் இது எல்லா புராணனுடைய சாரம். இது ஒன்று படித்தாலே போதுமானது. கலியுகத்தில் இவ்வளோ தான், அவ்வளோ மெமரி கிடையாது. 18 புராணமும் ஞாபகத்தில் வச்சுற அளவுக்கு மெமரி கிடையாது இல்லையா. மந்தமதி படைத்தவர்களாக இருக்காங்க கலியுகத்தில். அந்தளவுக்கு மந்த பாக்கியர்களாக இருக்காங்க. மற்ற படிப்புகளை பணத்தை வைத்து பாட்டுக்கு சம்பாதிக்கிற படிப்பை தான் பெருசாக மதிக்கிற கலியுகம் இது. அப்படி இருக்கும்போது இது யார் படிக்க போகிறாங்க? எல்லாமே ஸ்காந்த புராணமே 80,000 ஸ்லோகமாக யார் படிப்பாங்க? பாகவதம் 18,000 ஸ்லோகம் ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்றாங்க. 7 நாள் வச்சுருக்கோம். 24,000 ஸ்லோகம் ராமாயணம். அப்படின்னும்போது அதெல்லாம் படிக்கணும்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னா அதுதான் வாழ்க்கை பூரா படிக்க வேண்டிய படிப்பே அதுதான். அதை படித்தா தான் நம்ம எல்லாம் வாழ்வோம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்றைக்கி அரசாங்கம் சலுகை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த தெய்வீகமான சூழ்நிலை, ஆஸ்திகம் நிறைஞ்சிருக்கிற சமயத்தில் அப்படியேப்பட்ட வைஷ்ணவர்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் போது, சைவம் வைஷ்ணவர்கள் நிறைஞ்சிருக்கும் போது, அப்படியேப்பட்ட பக்தி நெறி தழைத்தோங்கி இருக்கிற காலத்தில் ராஜாக்கள்லாம் இப்படியாப்பட்டு இதை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி அளித்தா. அப்படிப்பட்ட குருகுல பாடசாலைகள்லாம் நிறைஞ்சிருந்தது. எல்லாமே எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போது நல்லா நாடு செழிப்பாக இருந்தது, உலகம் செழிப்பாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மாதம் மும்மாறி பெய்தது. மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, தீர்க்காயுஷோடு இருந்தாங்க. நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் சந்தோஷம், ஆரோக்கியமாக இருந்தாங்க. எல்லாம் கல் மாதிரி இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. சுகப்பிரசவமாக ஆயிடுச்சு. அப்போலாம் ஆப்ரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி தான் எல்லாமே. ஏன்னா தர்மம் கெட்டு போய்விட்டது. வேறு விதமான படிப்பு, வெளிநாட்டு படிப்புலாம் உள்ளே வந்துடுச்சு. நம்ம கலாச்சாரமானது சீர்கட்டு போய்விட்டது இல்லையா. அந்த காலத்தில் படிப்புலாம் வந்து அந்த 18 புராணம் படிச்சுட்டாவே எல்லா தர்மங்களும் தெரிஞ்சிக்க முடியும் அவங்களால. வேதத்தில் இருக்கிற விஷயங்களை பூத கண்ணாடி போல் விரித்து காட்டக்கூடியது தான் புராணங்கள் இதிகாசங்கள்லாம். அதில் வந்து விரிவாக அந்த தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கும், எளிமையாக புரிஞ்சிக்கலாம். புராண இதிகாசங்களை படித்தவன் தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், எளிமையாக சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாமல் நீ வெறும் வேதத்தை படிச்சுட்டா வேதத்தில் என்னமா புரிஞ்சிக்க முடியும்? வேதத்தை என்னமா தெரியும் அவனுக்கு? வேதங்கள்லாம் பயப்படுமா? இவன் புராண இதிகாசங்களை படிக்காமல் நேராக நமக்களே வந்துட்டானே, இவன் என்ன புரிஞ்சிக்க போகிறான் அப்படின்னு வேதங்கள் உபநிஷத்துகள் வேதாந்தங்கள்லாம் பயந்து நடுங்குமா. அப்படியேப்பட்ட பிராமணர்களை பார்த்து, அது கல்வி படிக்கிறவங்கள பார்த்து. அதனால் அப்போது சத்திரிகள்னா வைஷ்ணவர்கள் எல்லாமே சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கும்போது இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இருந்தால் அந்த படிப்பு தான் அவரில் வாழ்க்கையில் உன்னத ஸ்திதிக்கு கொண்டு போய் சேரும். அதுதான் வாழ்க்கையை சீரமைக்கும், நல்லொழுக்கத்தை உண்டாக்கும், மக்கள் கலாச்சாரமான தர்மத்தில் நிலைக்க வைக்கும். ஆமாம், அப்படியேப்பட்ட ராவணன் சொல்கிறோம், ராவணன் கெட்டவன் சொல்கிறோம். பரஸ்திரி இது பண்ணதுனால அந்த ஒரு இது பண்ணுறான். இன்றைக்கி எத்தனை ராவணன் இருக்கான்? அன்றைக்கி ஒரு ராவணன் தான்ப்பா. இன்றைக்கி எத்தனை ராவணன் இருக்கான் தெரியுமா? கணக்கு வாழ்க்கையே இல்லை.
அப்புறம் ஆனால் அந்த ராவணங்கள் இருக்கிற அந்த ராவணன் சொல்கிற அந்த ராவணன் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ராவணங்கள் நிறைய மகிமைகள் நிறைய இருந்தது. அது ஆஞ்சநேயரே சுந்தரகாண்டத்தில் வர்ணிக்கு போகிறார் பாருங்கள். அவ்வளோ விஷ்ணு பரீட்சதோ, விஷ்ணு சக்கர பரீட்சதோ, விஷ்ணுடைய சக்கரத்தினால அடிபட்டிருக்கானா, விஷ்ணுவே தரிசனம் பண்ணியிருக்கானா, அவன் எப்படியாப்பட்டவனாக இருப்பான்? ஆமாம், நேரில் விஷ்ணுவை பார்த்துருக்கான்பா அவன். அவன்லாம் வந்து சாதாரணமானவன் சொல்ல முடியாது. நம்ம நீ நானும் பார்த்துட முடியுமா பகவானை? விஷ்ணுவை பார்த்துருக்கான், சிவனை பார்த்துருக்கான், பிரம்மாவை பார்த்துருக்கான். 3 பேரத்துலேயும் விஷ்ணுவோட சண்டை போட்டிருக்கான் அவன் ராவணன். அப்போ நம்மள மாதிரி இந்த ராவணன் சொல்லி ராவணுக்கு கெட்ட குணத்தவன்னா இந்த காலத்தில் ராவணன் சொல்லிடுறான் சில பேர். ஆனால் ராவணன் சம்மா யாருமே ஆக முடியாது. ராவணன் தான். அவனுக்கு அவ்வளோ குவாலிட்டிஸ் நிறைய இருந்தது, நல்ல குட் குவாலிட்டிஸ் நிறைய இருந்தது அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு பிராமணன். ஆமாம், சிவபக்தினா அவனை மாதிரி ஆத்மலிங்கம் கொடுத்தவங்க அவரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பரசுராம கதைக்கு வந்து நம்ம இதெல்லாம் போயிட்டோம் அப்படி. சரி. அப்போ இந்த வில்லில் நான் இணைத்து நாணேற்று காகுத்தா யார் ராமனை பார்த்து பரசுராம சொல்கிறார், இந்த வில்லை நீ வளைச்சி நானே தெரியா? சிவபெருமான வளைச்சிட்டேன், சிவபெருமான வில்லை உடைச்சிட்டேன். ஓகே, அது என்ன, சிவன் இவருடைய தெய்வமாக இருக்கிறதுனால அவருடைய வில்லை உடைச்சிட்டானே அந்த கோபம் இருக்குது. சரி, இந்த வைஷ்ணவ வில்லை வழி போகலாம். உன்னுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்து உன்னோட நான் சண்டை போட போகிறேன் அப்படின்றாரு. அதான் சொல்கிறேனே, சக்தியாக இருந்துட்டு போகிறாரு இவர். அதுக்காக தான் வழிகட்டாயமாக சண்டைக்கு வர்றாரு இவர் பரசுராமர். அப்போ ஒருவருடன் ஒருவர் தொந்த யுத்தம் செய்கிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாலத்தில் 75 சர்க்கம் முற்றிட்டு சர்க்கம் 76 பரசுராமர் தோற்றார். வேறு என்ன பண்ணுவார்? எப்பவுமே பொறுத்து கொண்டு போகிற சாஃப்டாக இருக்கிற அமைதியாக இருக்க பற்றி அதான் பெரிய பலம். இந்த ஆவேசமாக வர்றது இருக்கு பாரு, இவர் ராமர் தான் அவர் ராமர் தான். இது ஆவேசமாக வரக்கூடிய பரசுராமர் விட பொறுத்து கொண்டு இருக்கிற சாந்தமாக இருக்கக்கூடிய ராமருக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு தான் இந்த கட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வால்மீகி ராமாயணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரசுராமர் தோற்றார், வேறு என்ன பண்ண முடியும்? ஜமதக்னியின் மைந்தரான பரசுராமரின் சொற்களை கேட்டார் தசரத ராமன். தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய் திறவாமல் இருந்த அவர், சரி அப்பா இருக்கிறாரே, அப்பா முன்னாடி பேசக்கூடாது, கம்முன்னு இருந்தார், இவர் பேசுகிற பேசிக்கலாம். ஏன்னா பெரிய சிவதனுசம் முடிச்சிட்டியா? பெரிய ஆச்சரியந்தான், இல்லைன்னு சொல்ல வரல. சரி அப்போ இந்த வைஷ்ணவ தனுசம் நீ வாடி பார்க்கலாம், உன்னோட நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் கம்முன்னு எவ்வளோ நாள் பொறுத்துன்னு பாரு. அப்பா பார்த்தா அப்படியே சோர்ந்து போய் கவலையில் தோழிஞ்சு அப்படியே படுத்துட்டார், அப்படியே உட்காந்துட்டார் தேர்தட்டில். அவர் மூர்ச்சை அடைந்துட்டார். அவர் இனிமேல் நம்ம புள்ள பார்க்க முடியாதா அப்படின்னு கவலையில் தோன்றிட்டார். இப்போது சரி, இப்போ பார்த்தார் பரசுராமரை. இப்போ அப்பா வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ பேசலாம். அதனால் இப்போ துணிச்சலோடு பேசுகிறார் பரசுராமரை. இப்போது கூறினார், பிருகுகுல தோன்றலே, தாங்கள் தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக கொடூரமான கர்மா செய்தீர்கள். என்ன கொடூரமான கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிராமணரே. அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம். கரெக்டு, ஒரு அப்பாவை வதம் பண்ணிட்டான்னு சொன்னால், அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் அவரில் போய் கார்த்தி வெறியார் சொன்னால் அவருடைய பிள்ளைகளை நீ வதம் பண்ணது நியாயம், சத்திரிகளை வதம் பண்ண நியாயம், அதில் தப்புன்னு சொல்ல வரல பார்க்கவரே. ஆனால் அந்த சத்திரியனையும் என்னையும் ஒன்றா இணைக்காத. யார் அந்த கார்த்தி வெறியார்ஜனையும் என்னையும் ஒன்றா இணைக்காத. ஆண்மை இல்லாதவன், சத்திரிய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதிக்கிறீர்கள் அல்லவா? இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தங்கள் கண்களாலேயே பாருங்கள். ஆமாம், என்ன அப்படி அவமதிக்காத, அவமானத்தை நான் பொறுக்க மாட்டேன். அதனால் நான் அப்படியேப்பட்ட கையாளாதவன் கிடையாது. பார், என்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, என் பராக்கிரமத்தை நீ பார் அப்படின்னு தன் கண்களாலே பாருங்கள். இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும். அது அக்லிஷ்ட கர்மனகா, சுலபமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய ராமபிரான் அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும் திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமனுடைய கையிலிருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். பிடிங்கிட்டார். அப்படியே நீ என்ன கொடுக்கறது, லவுக்குன்னு பிடிங்கிட்டார். இனிமேல் உங்கள் இந்த சக்தி இருக்கக்கூடாது, விஷ்ணு சக்தி. அதை பிடுங்கும் போதே அவர்களை விஷ்ணு சக்தியும் பிடுங்கிட்டார் ராமர். அதான் விசேஷம். கோபத்தோடு பரசுராமனுடைய கையிலிருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். கூடவே வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. இப்போ சாதாரண மனுஷனாக ஆயிட்டாரு பரசுராமர், அவ்வளோதான். சக்தி இழந்து காணப்படுகிறார். தேவையா? தானாக வாண்டடாக வந்து சக்தி கொடுத்தார். இதெல்லாம் ஒரு நாடகம்தான். ஏன்னா ராவண வதத்துக்கு அவருக்கு அந்த பூர்ண சக்தி இருக்கணும், விஷ்ணு சக்தி.
அது இருக்குன்னு தான் அவசியம் இல்லை. பகவான் பகவான் தான். யார் சக்தி கொடுத்தானா சக்தி இல்லைன்னா என்ன, ராமர் தான். அந்த சக்தி எல்லாமே மாரிசு சுபாவெலாம் வதம் பண்ணியிருக்காரு அப்படின்னா. சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி தன் விஷ்ணு சக்தியை கொடுத்ததுனால தான் ராவணை போய் வதம் பண்ணார். அப்படிலாம் கிடையாது. ராமர் என்றைக்குமே பூர்ணம் தான், பூர்ணஸ்வரூபி அவர் பகவான். அதனால் அவருக்கு பரசுராமர் கழிந்த சக்தியை வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு இனிமேல் இருந்தால் நிறைய அப்பாவி ஜீவராசிகள்லாம் கொல்லப்படுவார்கள் என்பதற்காக வாங்கிட்டாரே தவிர அவருக்கு அந்த சக்தியினால் தான் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு அந்த சக்தியை வாங்கினார். பரசுராமருக்கு கொடுத்த விஷ்ணு தேஜஸை வாங்கினதால் தான் அவர் ராட்சசனை வதம் பண்ணார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது. பகவான் தான் என்றைக்குமே. அவருக்கு அந்த சக்தி, அவருக்கு அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக எடுத்தாரே தவிர எந்த பிராமண துரோகம் பண்ணுற சத்திரிகளை வதம் பண்ணுறதுக்காக அந்த சக்தியை கொடுத்தாரே தவிர அது முடிஞ்சிச்சு, மறுபடியும் வாங்கிக்கிட்டார். பகவான் தன் சக்தியை திருப்பி வாங்கிட்டார், அவ்வளோதானே தவிர அவருக்கு யாராலையும் ஆக வேண்டியது பரசுராமர் கொடுத்த சக்தியினால், விஷ்ணு சக்தியினால் அவர் போய் ராவணனை வதம் பண்ணுறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அவர் ஏற்கனவே ஸ்வயம் பிரகாசமாகிய பகவான் ராமச்சந்திரன் பரபிரம்மம் பகவான், புரியுதா? அவருக்கு யார் கொடுத்தும் சக்தி அவருக்கு சக்தி பெறணுன்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த இடத்துல அது சில பேர் இந்த இடத்துல அப்படி சொல்லுவாங்க, உபன்யாசம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. பகவான் தான் ராமர். அப்படி வாங்கிட்டார். அப்போ சக்தியும் வாங்கிட்டார், அந்த வில்லு தனுசையும் அந்த அம்பையும் வாங்கிட்டார். வாங்கிட்ட பிறகு அப்போது பரசுராமரை பார்த்து ராமன் சினத்துடன் கூறினார், கோபத்தோடு கூறுகிறார். இப்போது ஏன்னா இப்போ தசரதன் மூச்சு அடைந்து விழுந்து போயிருக்கார். எல்லாமே இப்போது அன்கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க. ஏன்னா அந்த புயல் காற்று, அந்த மரங்கள் தொப்புன்னு விழுந்தது, ஒரே சத்தம், இதெல்லாம் அப்போ பயங்கரமான ஜமத கிளிமலையோட பார்த்து பயம் எல்லாத்தினால அவங்க கிடுகிடுன்னு நடுங்கி போயிருக்காங்க. எல்லாமே ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ராமன் ராமன் அழிஞ்சு போயிட போகிறார் போல இருக்கு, பரசுராமர் அழிச்சுட்டு போகிறாரு, ராமரை வதம் பண்ணிட்டா ஆள் தான், நம்ம எல்லாம் இனிமேல்ட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாமே சோர்ந்து போய் இந்த சமயத்தில் தான் ராமர் தைரியமாக பேசுகிறார். அப்பா இப்போ மூச்சு நல்லா சுயநினைவில் இல்லை, இப்போ பேசலாம். அதனால் பரசுராமரிடத்தில் தைரியமாக பேசுகிறாரு. நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் என்ன பண்ணிட்டாரு, அந்த வில்லை வாங்கி வளைச்சி நான் ஏற்றிட்டார். நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர். விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உங்கள் மேல் உயிரை வாங்கும் இந்த அம்பினை செலுத்த முடியாதவனாக அந்த வில்லை பூட்டிட்டார், வில்லை வளைச்சிட்டாரு, நான் ஏற்றிட்டாரு. அந்த சுலபமாக அந்த விஷ்ணு தனுசை, ஏன்னா இவர் தானே விஷ்ணு, இவரால் தானே அதை செய்ய முடியும், வேறு யாரால் சாதாரண மனுஷனால் அதை ஏற்ற முடியாது. அதனால் அவர் அந்த வில்லை வளைச்சிட்டாரு, நான் ஏற்றிட்டார். அம்பை எடுத்து தொடுக்க போகிறாரு. அந்த அம்பை பூட்டிட்டாரு வில்லில். இப்போ சொல்கிறாரு, உங்கள் மேல் உயிரை வாங்கும் இந்த அம்பினை செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் என் குருநாதராகிய விஸ்வாமித்திரருடைய தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உங்கள் மேல் உயிரை வாங்கும் இந்த அம்பினை செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன். பரசுராமரே, மூவுலகங்களிலும் தங்கு தடை இல்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகரவட்டாமல் செய்தல், உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணியலோகங்களை அழித்தல். 2 விஷயம். ஏன்னா இந்த பானத்தை எடுத்துட்டேன், இது விஷ்ணு பானம், வைஷ்ணவ பானம். இந்த பானம் எடுத்து தொடுத்துனா வீண் போகக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் கொடுத்தே ஆகணும். என்ன கொடுக்குறீங்க நீங்கள்? ஒன்று, உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகர ஒட்டாமல் செய்கிறது நான் பண்ணட்டுமா? உங்கள் சக்தி இழக்க செய்யட்டுமா? எந்த இடத்துலையும் நீங்கள் போக முடியாதபடி. இல்லை, நீங்கள் தவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியலோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியலோகம்லாம் உங்களுக்கு கிடைக்காதபடி செய்யட்டுமா? ஏதாவது ஒன்று நீங்கள் இதுக்கு லட்சியமாக கொடுத்து தான் ஆகணும். இந்த பானத்துக்கு, விஷ்ணு பானத்துக்கு. இவை 2இல் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? இந்த பானம் நான் வில்லில் தொடுத்திருக்கிறேனே, அது விஷ்ணுவை பகவான் சம்பந்தமுடையது, தெய்வீகமானது, பலத்தால் ஏற்படும் இருமாப்பை அழிக்கக்கூடியது. இது தன் வீரியத்தால் இலக்கினை தாக்காமல் பயனின்றி வீணாக கீழே விழாது. உத்தமமான ஆயுதத்தை வைஷ்ணவ வில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக அந்த சமயத்தில் இது கேட்டாரே இல்லையோ, அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றார் பரசுராமர். சிவபெருமானையே ஸ்தம்பிக்க செய்தவர் பரசுராமர், ஸ்தம்பிக்க செய்தவர் பெரிய விஷயமா? ஆச்சரிய. பரசுராமர் அப்படியே பலவீனமாகிட்டார். என்னடா நம்ம தேஜஸ்லாம் அப்படி கம்பீரமாக வந்தவர் அப்படியே லேசாகிட்டார். ஆமாம், அந்த தொட்டாசிலிங்க செடி தொட்ட உடனே அப்படியே சுருங்கி போயிடும் தெரியுமா?
அது மாதிரி அப்படியே அவர் அப்படியே வாடி போயிட்டார், சாந்தமாயிட்டார். கம்பீரமாக தாட் போட்டுன்னு அப்படி வந்தார் பேசின்னு, இன்றைக்கி உங்களை சண்டை போட போகிறேன், ஆமாம் நீ அந்த வில்லை வலிச்சிட்டியா, இந்த வில்லு எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு, நான் சத்திரிகள்லாம் வதம் பண்ணுவேன் அப்படின்னு மாத்தட்டின்னு வந்தார். இப்போ மொத்த சக்தி இழந்து எப்படி இருக்காருன்னா ஒரு சாதாரண மனுஷனாக இருக்காராம், பலவீனமாக இருக்காராம், அப்படி இருக்கார். அப்போ பார்த்து அவர் சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுன்னு கம்முன்னு நின்றுன்னு இருக்கார். யார்? பரசுராமர். இப்படி உத்தமமான ஆயுதத்தை வைஷ்ணவவில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக அப்படி பார்த்தா சாரங்கபாணியான விஷ்ணு பகவானை போல தோன்றுகிறது இல்லையா ராமரை பார்க்கும்போது. அப்படி தரிசிப்பதற்காக எல்லா தேவர்களும் முனிக்கூட்டங்களோடும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். எல்லா ஆகாசத்தில் வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பரசுராமரை வழி வதம் கொண்டு வரா அப்படின்னு எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. பகவானாக இருக்கிறார். எல்லாம் இப்போ மூச்சு அடைந்து வந்திருக்காங்க. வசிஷ்டர் வாமதேவர் போன்ற ரிஷிகள் மட்டும்தான் இப்போ சுயநினைவோடு இருக்கிறாங்க. தசரதெல்லாம் மூச்சு அடைந்து வந்திருக்காங்க. யாருக்கு இவர் அவதார ரகசியம் தெரியுமோ அவங்க மட்டும் சுயநினைவோடு இருக்காங்க. அவதார ரகசியம் தெரியாமல் சாதாரண தன் பிள்ளைகளாக தன்னுடைய இளவரசனாக தசரதர் புத்திரனாக நினைத்து கொண்டிருப்பவர்களாம் மூச்சு அடைந்து வந்துட்டாங்க. அப்படி நினச்சிக்கணும். அப்போது இந்த சமயமாக பார்த்து தேவர்கள்லாம் ஆகாசத்தில் கூடிட்டாங்க. இப்போ விஷ்ணுவாக இருக்கிறாரு, இல்லைனா விஷ்ணு தனுசை கையேந்தி பானத்தை பிரயோகம் பண்ணுன்னா சாரங்கபாணி ஆகிய நாராயணன் போல இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. அப்போ எல்லா தேவர்களும் முனிவர் கூட்டுக்கொண்டு பிதாமகரான பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். கந்தர்வர்கள், அப்சரசுகள், சித்த சாரண கிண்ணர்கள், யக்ஷ ராட்சத நாகர்களும் மகா அற்புதமான அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே சேர்ந்தார்கள். பரசுராமுடைய சக்தி தனக்குள்ளே இழுத்துட்டாராமே அப்படின்னு பார்க்குறது. மிக சிறந்த வில்லை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பேராற்றலை பறிகொடுத்து விட்ட ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமர் ஸ்ரீராமனை கண்கொட்டாமல் பார்த்தாராம். யார் இவர்? அவ்வளோ லேஸ், நான் யாரோ சாதாரண மனுஷன் தசரத புள்ளன்னு நினச்சனே, இவர் யார் இவர் அப்படின்னு உறுத்து பார்த்தாராம். இதில் ராமாயணத்தில் வரல, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி கொடுத்தாருன்னு பரசுராமருக்கு. ராமாயணத்தில் ஒரே ஒருத்தருக்கு காட்சி கொடுத்ததா சொல்ல, மந்தோதரிக்கு தான் காட்சி கொடுத்ததா வருது. இந்த இடத்துல தான் பார்த்தா மகாபாரதத்தில் பார்த்தா பரசுராமருக்கு பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக நாராயணனா காட்சி கொடுத்ததா வருது. அதனால் ஒருவேளை பார்த்து ஸ்தம்பிச்சிருக்கலாம். அதனால் பார்த்து ஆச்சரியப்படுறார். அவ்வளோ லேசில் இந்த வைஷ்ணவ தனுசை தூக்க முடியுமா? சிவதனுசை தூக்க முடியாத மாதிரி வைஷ்ணவ தனுசை தூக்க முடியாது. ஆனால் சுலபமாக லாகவமாக வாங்கி என் சக்தியை அபகரித்து இந்த பானத்தை போட்டி என் சக்தியை ஒடுக்க பார்க்குறாரு. இவர் யார்? இவர் சாதாரண ராமனா? இவர் தசரத ராமனா? கிடையவே கிடையாது. சாக்ஷாத் ஆதி நாராயணன்னு நல்லா தெரியுது இல்லையா? ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டதால் அந்த பரசுராமர் உணர்வற்று போனார். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக இப்போ சாஃப்டாக பேசுகிறார், பின்ன கம்பீரமாக பேசுகிறார். தாமரை கண்ணன் ராமனை பார்த்து, அவர் எப்போ சௌமியமாக தான் இருக்கார், பார்த்து பின்வருமாறு சொன்னார். மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு குன்றி போய்விட்டார். இந்த பூ உலகம் என்னால், யார்? பரசுராமர் சொல்கிறார். ராமர் இடத்துல தசரத ராமர்கள் சொல்கிறார். 2 ராமருக்கு சம்பாஷணை. இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாக தட்சணையாக கஷ்யபருக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாட்டில் நீ இப்போ தட்சணையாக கொடுத்துட்ட பிறகு கஷ்யபருடைய நாடு இது, இந்த தேசம், இந்த பூமி. அப்படின்னும்போது என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த தேசத்துலேயே இருக்கக்கூடாது, பூமியிலே நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் கஷ்யபர் சொன்னார். அதனால் என்ன பண்ணார்? இது கஷ்யபருக்கு தானம் பண்ணும்போது கஷ்யபருடைய பூமி இது. அப்போ இனிமேல் பரசுராமரை துரத்துறாரு. இனிமேல் நீங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன் துரத்துறாருன்னா மக்கள்லாம் பயப்படுறாங்க உங்களை பார்த்து. அதனால் நீங்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடுங்க அப்படின்றார். அப்போது என்னிடம் அதுதான் இங்கே பரசுராமர் ராமரத்து சொல்கிறார். என்னிடம் கஷ்யபர் சொன்னார், நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை. பகலில் சஞ்சரிப்பது, இரவில் தான் தங்குறதில்லை. இரவில் நிம்மதியாக தூங்கணுமே ஜனங்க. பரசுராமர் வந்துடுவாரோன்னு பயந்து இருப்பாங்களே சத்திரியர்கள்லாம். அதனால் நீங்கள் இரவில் தங்கக்கூடாது, அதனால் நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் கிளம்பி போகிறேன். மகேந்திர பருவம் பூமியை சார்ந்தது கிடையாது, அது தெய்வீகமான பருவம். அதனால் அங்கே போய் தவம் பண்ணுறேன் அப்படின்னு.
காகுத்தனே, இரவில் தங்குவதில்லை. காகுத்தனே, இந்த பூமி கஷ்யபருக்கு உரியதாகிவிட்டதல்லவா, அதனால் இந்த பிரதிஜை இரவில் தங்க மாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது. வீரராகவனே, ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம். நான் நினைச்ச இடத்துக்கு நான் போகக்கூடிய சக்தி எனக்கு உண்டு, அதை தடுக்காதீங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். காற்றிலும் கோடி கடிய மனோவேகத்தில் இந்த பர்வதமான மகேந்திர மலைக்கு சென்று விடுகிறேன். நான் அங்கே ஓடிடுறேன். ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தவத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளையெல்லாம் சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து பறித்துவிடு, விலக்கிவிடு. அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு, அந்த புண்ணிய உலகங்கள் எனக்கு இல்லாமல் போகட்டும். தான் பண்ண புண்ணியத்தின் பலத்தினால இறந்த பிறகு உடலை விட்ட பிறகு புண்ணிய உலகம் போவோம் இல்லையா, அந்த புண்ணிய உலகம் எனக்கு இல்லாமல் போகட்டும். அதை வேணா அழிச்சிடு, அந்த புண்ணியத்தை அழிச்சிடு அப்படின்ட்டு கேட்குறாரு பரசுராமர். அப்படியே பானத்தை பிரயோகம் பண்ணுறார். அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும், காலதாமதம் வேண்டாம். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே, இது சாதாரணமாக பூட்ட முடியாது, வில்லை தூக்க முடியாது, சுலபமாக வாங்கிட்டே நீ யாருன்னா இப்போ தான் தெரிஞ்சு. தேவோத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டேன். இது இந்த ஒரு பிரமாணம் இருக்கிறதுனால்தான் மகாபாரதத்தில் சொன்ன விஷயம் சத்தியம்னு நமக்கு தெரியுது. ஏன்னா வியாசனுடைய வாக்கியம் இல்லையா, சத்தியம்தான். அப்போ பரசுராமருக்கும் அந்த சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி கொடுத்துருக்கார். ஏன்னா இங்கே மகாவிஷ்ணுன்னு இவரே ஒத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது இவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்கினார். பரசுராமர் கண்களுக்கு மட்டும், அங்கே இருக்கிற யார் கண்ணுக்கும் தெரியாமல் பரசுராமர் கண்களுக்கும், அங்கே இருக்கிற தேவருடைய கண்களுக்கு மட்டும், தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்கள், கிண்ணர்கள், இவர்கள் பிரம்மதேவர் முதலானவர்கள் மட்டும் பகவான் நாராயணனா தெரிகிறார். அப்போ இது தெரிஞ்சுக்கணும். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்து இவர் என்னன்னா, இங்கே என்ன வால்மீகி சொல்கிறாருன்னா, நீ வில்லை பூட்டி நீ பானத்தை தொடுக்கிறன்னா சாதாரண மனுஷனால முடியாது, அதனால் நீ நாராயணன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி யுகத்தில் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்கே வால்மீகி சொல்கிறாரு இங்கே விஷயம். ஆனால் மகாபாரதத்தில் சங்க சக்கரவர்த்தியே காட்சி கொடுத்ததாகவே சொல்கிறார் வியாசர். சரி, ரெண்டும் ஒன்று தான். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவோத்தமனும் குறைவில்லாதவனும், அதாவது குறைவில்லாதவன் அவனுக்கு என்ன அக்ஷயமானவன், ஷயமில்லாதவன், மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டேன். எதிரிகளை மாய்ப்பவனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் பரசுராமர். இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்பவர் என்றும், போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகுத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. பகவானிடத்தில் தோற்று போகிறது ஒரு அவமானமா? பகவானிடத்தில் நம்மளாம் தோற்று போனோம். பகவான் தான் ஸ்ரீராம ஜெயம். நமக்கு ஜெயம் உண்டாகக்கூடாது. நம்ம தப்பாக யோசிப்போம், தப்பாக ஆசைப்படுவோம். அதுக்கு ஜெயம் உண்டாகும். ராமருக்கு தான் ஜெயம் உண்டாகணுமா? ஏன்னா ஆஞ்சநேயரே சொல்கிறார், எனக்கு ஜெயம் இல்லை, ஸ்ரீராம ஜெயம். ஜெயச்செடி போலோ ராமஹ, ஜெயச்செடி போலோ ராமஹ, லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ, ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா. நல்ல காலம் அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தில் அடிக்கடி சொல்கிறார் இல்லையா. யுத்த காண்டம் பூரா அதை தான் சொல்லிட்டு போகிறார். ஆமாம், அடிக்கடி இந்த வாணர்கள் அதை மந்திரமாக, இவர் தான் குரு ஆஞ்சநேய சுவாமி. இந்த பாடலை எழுதி கொடுத்தவர் இவர் தான். ஜெயத்தெரி போல ராமகான்ற பாடலை எழுதி கொடுத்தார். இதையே அடிக்கடி கட்சிக்கு போகிறார். ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீமான், இது சுருக்கமாக சொல்கிறோம் நம்ம. அதுதான் ஜெயச்செரி போல ராமக அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை பாடலாக எழுதுறது யாருன்னா, மெட்டு போட்டு பாடினது யாருன்னா முதல்ல ஆஞ்சநேய சுவாமி தான். அதுதான் எல்லா வானர்களும் பாட போகிறாங்க கூட சேர்ந்து பின்னாடி யுத்த காண்டத்துலேயும். அதனால் அது பாடல் கவி இதுதான் வாக்கு வன்மை சொல்லின் செல்வனாச்சு ஆஞ்சநேய சுவாமி. அவர் தான் அந்த இது ராமருக்கு ஜெயம் சொல்கிறார். அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஜெயம் முக்கியம் இல்லை, பகவானுக்கு ஜெயம் உண்டாகணும், அதான் முக்கியம். அதனால் அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும். அதனால் இது அவமானம் இல்லை. பகவான் ஜெயிச்சான், நான் என்ன ஜெயிச்சிட்டான்னு சொல்ல என்னுடைய அகங்காரத்தை போய்கிட்டான். அதனால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பரசுராமர் சந்தோஷப்படுறார். நீயே என்று பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காகுத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான திரிலோக நாயகனாகிய சாக்ஷாத் நாராயணன், உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய. ஏன்னா ஒரு சின்ன பையங்களை தோத்துட்டாரு அப்படின்னு அவமானம் இல்லை. தசரதர் பிள்ளையாக இருந்தால் சின்ன பையங்களை தோத்துட்டாரு அப்படின்னு அவமதிக்கலாம். இவர் சாக்ஷாத் நாராயணனிடத்தில் அல்லவா தோற்றார். பெரிய பாக்கியமாச்சு அது. அவரிடத்தில் தோக்கணும். நம்மலாம் பகவானுக்கு தான் ஜெயம் உண்டாகணும். அதான் பகவானுக்கு தான் ஜெயம் போடணும்.
ஜெயத்ததி போல ராமகா. சரி. அதனால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. ராமா, நல்ல நியமங்களை கடைபிடிப்பவனே, ஒப்பற்ற வில்லில் கோர்த்துள்ள பானத்தை செலுத்துவாய். பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதம் மகேந்திரமலைக்கு நான் செல்வேன். இவ்வாறு பராக்கிரமிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரத ராமன் உத்தம பானத்தை விட்டார். தன்னுடைய தவ மகிமையால் பெறப்பட்ட நல்லுலகங்கள் எல்லாம் ராமனால் அபகரிக்கப்பட்டு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர். உடனே 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீசத் தொடங்கியது. அதுதான் பரசுராமர் வந்தார், பயங்கரமான ஒரு ஆபத்து வந்தது, விலகி போயிட்டது. அதுதான் கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகணனும் மிகவும் கொண்டாடினார்கள். அப்படி சாரங்கபாணியாக பகவான் நிற்கிறது, கோதண்டபாணியாக பகவான் நிற்கிறத பார்த்து எல்லா தேவர்களும் கொண்டாடினார்களாம். தசரத ராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார். ராமனை பிரதட்சிணம் செய்துவிட்டு போய் வலம் வராராம், பிரதட்சிணம் பண்ணுறாராம். சுற்றி வலம் வந்து 3 தடவை வலம் வந்துட்டு அதற்கு பிறகு அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாராம். பகவானாச்சு, பகவானாக இருக்கிற மனுஷனாக இல்லையே இப்போ. அப்படி இருந்தால் தன் ஆன்ம லாபத்திற்காக வழியில் மகேந்திர மலைக்கு சென்றார். மறுபடியும் ஒரு புண்ணிய லோகங்கள்லாம் சம்பாதிக்கணும் தவம் பண்ணி. அதனால் மகேந்திர மலைக்கு போய் தவம் பண்ணுறார். யார்? பரசுராமர். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 76வது சர்க்கம் முற்றிற்று. நல்லா இருக்குதா கதை? அருமையாக இருக்குது பாருங்க. இந்த கட்டெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு இடத்துல. சர்க்கம் 77. அயோத்திக்கு வந்தார்கள். பரசுராமர் அவ்விடத்திலிருந்து சென்றதும் தசரதராமன் மன அமைதி அடைந்து அவ்விடத்தில் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த யாருங்கே இப்போ பகவானாக இல்லை, மனுஷனாக இல்லை, பகவானாக பேசுகிறார். யாருங்கே? உடனே வருணதேவன் வந்தான். சுவாமி உத்தரவு, கிம் கரோமி அப்படின்னு கிங்கரனாக வந்து நின்னாராம் வருணதேவன். உடனே பிடி இந்த வில்லை அப்படின்னு. அவள்தான் உடனே வருணதேவன் அந்த வில்லை வாங்கி கொண்டு நேராக அந்த வில்லையும் அந்த வில்லை வாங்கி கொண்டு நேராக இந்திரனிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ஆமாம், வருணன் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். எத்தனை பானம் எடுத்து வந்தார் தெரியல பரசுராமர். ஒரு பானத்தை விட்டுட்டார், இன்னொரு பானத்தை கொடுக்குறார். பானத்தையும் கொடுத்தார். அது பிரம்மாஸ்திரம் போல் இருக்குது. பிரம்மாஸ்திர மந்திரத்தை அதில் தான் பிரயோகம் பண்ண போகிறார் போல் இருக்குது. யார்? ராவண வதம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கொடுத்த உடனே பின்னாடி என்ன நடக்குதுன்னா அது இந்திரனிடத்தில் போகுது. இந்திரன் என்ன பண்ணுறார்? தண்டகாரண்யத்தில் அகஸ்திய மகரிஷியத்தில் வனவாசத்துக்கு வரும்போது ராமனிடத்தில் நீங்கள் அதை ஒப்படையுங்கள் என்று அந்த இந்திரன் வந்து அகஸ்தியர் இடத்துல அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்துட்டு போகிறார். ஆனால் வைஷ்ணவ தனுசு இல்லையா, அதன் மூலமாக தான் ராவண வதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து, அப்பா கவலையோடு அப்படியே சோர்ந்து போய் படுத்துருக்கார் இல்லையா, அந்த தேத்தரில் உட்காந்துட்டாரே, அவர் போய் எழுப்புறார். ரகுநந்தனர் பின்வருமாறு சொன்னார்: அப்பா, பரசுராமர் சென்று விட்டார், கவலையை விடுங்கள். தலைவரான தங்கள் அரவணைப்பில் இருக்கும் 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும். மைந்தன் ராமனுடைய சொற்களை கேட்ட மன்னர் தசரதர் ராகவனை 2 கைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகர்ந்தார். என்ன சந்தோஷம் பாருங்கள். ஃபுல்லாக பொழிச்சிட்டான், செத்து பொழிச்சவன் போல், செத்து பொழிச்ச மாதிரி சந்தோஷப்படுறாரு. நாங்களாம் இறந்துட்டதாவே நினச்சேன்பா உன்னை. அந்த பரசுராமரும் கிடந்து நீ தப்பிச்சது பெரிய விஷயம் தெரியுமா, ஆஹா என்று சந்தோஷப்பட்டு தசரதர் ராகவனை 2 கைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகர்ந்தார். பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினார். விரைவில் அயோத்தி நகரத்தை நோக்கி செல்லும்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார். ராமன் பேர் வைக்கிறவங்கெல்லாம் தசரத ராமன் ஆகிட முடியாதுன்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்குது. ஒரு ராமனை பார்த்தா பயம் உண்டாகுது, ஒரு ராமனை பார்த்தா பிரீதி அதிகமாகுது. தசரத ராமரை பார்த்தா யாருக்கும் பிரிய மனசு இல்லை. பரசுராமரை பார்த்தா எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடுறாங்க, ஒளிஞ்சுன்னு இருக்காங்க, சத்துருலாம் பயந்து நடுங்கிறாங்க. அவர் வந்துட்டாரான்னு அலறாங்க எல்லாமே. இப்படி பாருங்கள், 2மே ராமர் பகவான் தான், விஷ்ணு தான், நாராயணன் தான். 2 அவதாரமும் எடுத்திருக்கார், பரசுராமராகவும் தசரத ராமராகவும். பாருங்கள். ஆனால் அதை 2மே அந்த நாராயணன் ஆகிய அந்த ராமன் தான் 2மே அப்படின்றது காண்பிக்கிறார் பாருங்கள். ஏன்னா பரசுராமர் தன் சக்தியை அபகரிச்சிட்டார் பாருங்கள். அதான்
இப்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார். யார்? தசரதர். எல்லாம் கிளம்பலாம், போகலாம், தடை விலகிவிட்டது, நம்ம ராமன் பழிச்சிட்டான். அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் உடனே அங்கே அயோத்தி மக்கள்லாம் பொண்ணும் பிள்ளையும் வரப்போகிறாங்களாம். யார்? ராமலக்ஷ்மணன்லாம் வரப்போகிறாங்க. நல்லா சிறுவ எல்லாம் புது பெண்கள்லாம் வராங்க. ஜனக மகாராஜனுடைய ராணி இல்லை ஜனக மகாராஜனுடைய குமாரிகளாகிய சீதெல்லாம் இங்கே வரப்போகிறாங்க. எல்லாரும் பார்க்கலாம் ஆனந்தப்படம் அப்படின்னு சொல்லி புது பெண்ணு வரப்போகிறா, ராஜகுமாரி வரப்போகிறா, அப்படி பார்க்கலான்னு எல்லாம் குதூகலமாக இருக்காங்க. நம்ம ராமர்லாம் கல்யாண குளத்தில் கல்யாண ராமனாக பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் ஒரே தங்க வீட்டில் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மங்களகரமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும் எல்லாம் வாத்தியங்கள்லாம் ஒலிக்குது. அப்படி எல்லாம் மேலத்தாள வாத்தியங்களோடு அப்படி வரவேற்கிறாங்க ராமரை, தசரதரை, எல்லாரையுமே. நீர்த்தளிக்கப்பட்ட சீரான அரச பாட்டைகளை உடையதும் நல்லா தண்ணி தெளித்து கோலம் போட்டு அப்படி நல்லா மலர்களை தூவி அலங்காரமாக வச்சுருக்காங்களாம். அவங்க வர வழி அப்படி பண்ணியிருக்காங்களாம். அப்படி சிறப்பாக வரவேற்கிறாங்களாம். மலர் குவியல்கள் இறைக்கப்பட்டதும் பாருங்கள், நல்ல கமமான மனம் வீசுது. அவ்வளோ மலர்கள் தூவப்பட்டிருக்கு அவங்க வர வழி. அந்த ராஜபாட்டை அந்த அயோத்தியில் பிரவேசிக்கும் போது அப்படி இருக்கணுமா. மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்கள்லாம் எங்கே சீதை, அவள் தான் சீதையா, அவள் தான் ஊர்மில்லையா, அவள் தான் மாண்டவி, அவள் தான் சொல்லுது. பத்தியா எவ்வளோ அழகாக இருக்காங்க பத்தியா, அப்பா இவங்களாம் மிதில தேசத்துக்கு ராஜகுமாரிகள் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் அவ்வளோ அப்படியே அலமோதுது. மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகிற ஊர் மக்களாலும் ஆசீர்வாத கோஷங்களை எழுப்புகின்றவர்களாலும் பிராமணர்கள்லாம் ஆசீர்வாதம், ராமா சௌக்கியமாக எல்லாம் அக்ஷதைகளை பூக்களை எல்லாம் தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாமே எழும்புகளாலும் நிரம்பியதும் கூட்டமாக மக்கள் அணி செய்து கொண்டிருப்பதுமான நகரத்தில் மன்னர் பிரவேசித்தார். யார் உள்ளே விட்டாங்க அவங்கள? அங்கேயே வழியில் மடக்கிட்டாங்க. அப்படியே எல்லாரும் அவ்வளோ ஆசை ராமரை பார்க்குறதுக்கு, தசரத சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு. எல்லாரும் அந்த ராணிகளோடு சுபிட்சமாக அங்கே வர்றதை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னையே சென்று வரவேற்க திருவள்ளுவர் நாயகர்கள் எல்லாம் முன்னாடி அங்கங்கே போய் எல்லாம் அயோத்தியில் இல்லை, அயோத்திக்கு தாண்டி போயிட்டாங்க. அவங்க வர வழியிலே போய் நின்ட்டாங்க. எல்லாமே நின்று அவங்கள வரவேற்கிறாங்களாம். போய் ராமலக்ஷ்மணரில் செதுரம் முன்னையே சென்று வரவேற்க திருவள்ளுவர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல் விளங்கிய தனதுக்கு பிரியமான தன் மாளிகைக்குள் அப்படியே எப்படின்னா இமயமாலை போல் இருந்தான். பெரிய மாளிகையும் தசரதருடைய மாளிகை. அந்த மாளிகைக்குள் பிரவேசித்தார் தசரதர். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் உற்றார் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர். சந்தோஷம் அவருக்கு. ஆமாம், தன் பிள்ளைகள் மருமகளோடு வந்ததுனால, தன் பிள்ளைகள் மனைவிகளோடு வந்ததுனால, இவருக்கு மருமகளும் கிடைச்சதுனால ஒரே சந்தோஷம். இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? 4 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம பொறுப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கணும். இதை பார்த்து ஆனந்தப்படுறதை தவிர வேறு என்ன இருக்க போகுது? இதை விட்டுட்டு இவர் என்ன சன்னியாசத்துக்கு போக போகிறாரு? அப்போல்லாம் சூரியவம்ச ராஜாக்கள்லாம் ராஜ்யத்தை பிள்ளைக்கு பட்டம் கட்டிட்டு அதுதான் வனசத்துக்கு போயிடுவாங்க. இவருன்னா அது ஆசை இல்லை, பட்டம் கட்டிட்டு கூட இருந்து பார்த்துன்னு இருந்தோமா ராமனுடைய அழகை. அதான் மோட்ச சாதனம். ராமருடைய கதையில் ரமிக்கிறது தான் மோட்ச சாதனம். ராமரை பார்த்து ராமர் எப்படி அரசாட்சி ஆள்றான், அந்த தன்மைகள் அவனுடைய குணங்களை பார்த்துன்னு இருக்கிறதே இல்லையே இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். தவிர வனத்துக்கு போகணுன்ற ஆசையே கிடையாது இவருக்கு. ஆமாம், ஆனால் சூரியவம்ச ராஜாக்கள்லாம் அப்படி தான் பிள்ளைக்கு பட்டம் கட்டு வனத்துக்கு போயிடுவாங்க, சன்னியாசம் மேற்கொண்டுவாங்க. இவர் அப்படி ஆசைப்படவே படல தசரதர். அதனால் இப்படி தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆயுஷ்னு சந்தோஷப்படுறார். நல்லா திருப்தியாக இருக்கிறார். பார்த்தா மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர். கௌசல்யம் சுமித்ரையும் நல்லிடையாளான கைகேயும் மற்றுமுள்ள அரச பத்தினிகளும் மருமகள்களுடன் பேசி பழகுவதில் மூழ்கி போனார்கள். அப்பா, புது பொண்ணுங்க வந்துட்டாங்களே இல்லையோ, அவங்களுக்கு ஒரே கொஞ்சல் தான், ஒரே குழாவல் தான். அப்படி தன் பெண்கள் போல் சின்ன சின்ன பெண்களாக இருக்காங்க, அழகாக இருக்குதுங்க அந்த பசங்க. பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தபோது அவங்களெல்லாம் பேசி பழகில மூழ்கி போயிட்டாங்களாம். நீ எப்படி, உங்கள் வீட்டிலலாம் எப்படி, நீ எப்படி இருப்ப, உனக்கு அப்போ நல்லா பாட தெரியுமா, ஆட தெரியுமா, அது இது கேட்டு சந்தோஷப்படுத்தின்னு இருந்தாங்க. பெரும் பாக்கியசாலியான சீதையும் புகழ் கொண்ட ஊர்மிளையும் மற்றும் குச்சத்வர்ஜருடைய 2 பெண்களையும், அதாவது மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்பவர்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றார்கள். வெண்பட்டு உடுத்தி கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும்
மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். அழகாக பாடல்கள்லாம் பாடி அழகாக பஜனைகள்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக அந்த தெய்வங்களை மாளிகையில் இருக்கிற தெய்வங்கள்லாம் தேவதைகள்லாம் வழிபட்டாங்களாம். அந்த அரசகுமாரிகள் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள். அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள். கனிவான உள்ளம் படைத்த அரசகுமாரர்கள் உலகில் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக, மனைவிகளை அடைந்தவர்களாக, அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர், மனைவியோடவே இருந்துன்னு இல்லை, அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாகவும் அந்த அஸ்திர பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ராஜகாரியங்களே செய்துன்னு இருக்காங்க. அப்பாவுக்கு பணிவிடை பண்ணுறதை மறக்கலை. அதான் பொண்டாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மறதில்லை. அதையும் ஜாக்கிரதையாக இங்கே சொல்கிறாரு பாருங்கள், சொல்ல போகிறாரு பாருங்கள். அஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக, செல்வ செழிப்புடையவர்களாக, நல்ல நண்பர்களுடன் கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். அறமறிந்த ஆணையர்களான, அதாவது காளைகளாக அவர்கள் தங்கள் தந்தை அறமறிந்த தர்மத்தை தெரிந்தவர்களாகிய அந்த காளைகளாகிய 4 பேரும் அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு, அதான் மெயின். பொண்டாட்டி வந்துட்டா அப்பா அம்மா மறந்துடணும்னு கிடையாது. ஆமாம், அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுல கொஞ்சம் கூட குறையில்லை. அப்படி காளைகளாகிய அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தன் குருமார்களை தன் வினயத்தால் மகிழ்வதை செய்தார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய குருமார்களை போய் பணிவிடை பண்ணுறது, அவர்களுக்கு உத்தரவு கேட்கறதெல்லாம், அவருடைய சேவகர்களாக இருந்து சேவை செய்வதெல்லாம் கொஞ்சம் கூட மறக்கலையாம். அதே சமயத்தில் மனைவிகளையும் சந்தோஷப்படுத்தினார்கள், அதே சமயத்தில் இவர்களையும் சந்தோஷப்படுத்தினார்கள். அந்தந்த காலத்தில் ஏற்ற மாதிரி கரெக்டான தர்மங்களை சரியாக செய்யக்கூடியவர்கள் இந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள் தான். ராமனை பின்பற்றி 3 பேரும் நடப்பாங்க. அப்படியே இப்படி தனது வினயத்தால் மகிழ்வர செய்தார்கள். யார்? குருமார்கள், அப்பா அம்மா எல்லாருமே அப்படி இருந்தாங்க. வினயத்தால் மகிழ்வர செய்தார்கள். சிறிது காலம் சென்ற பின் மன்னர் தசரதர் தன் மகனும் கைகையின் மைந்தனுமான ரகுநந்தனின் பரதனிடம் கூறினார், பிள்ளாய், கேகய மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறான். யார்? கேகய மன்னனுடைய புத்திரன் யார்? யுதாஜித்து. ஆமாம், யுதாஜித்தினுடைய தங்கை தான் கைகையினுடைய பிள்ளை தான் பரதன். அந்த பரதனை தன் வீட்டுக்கு அழைச்சி போகிறதுக்கு வந்திருக்கார். இப்போ அவர் தனியாக அழைச்சி போக முடியுமா? பரதன் வந்தால் சத்ருகுணன் வருவான். சத்ருகுணன் மட்டும் வருவானா? பரதனுடைய மனைவியாகிய மாண்டவியும் சத்ருகுணனாகிய மனைவியாகிய சுதகீர்த்தியும் தம்பதிகளோடு அழைச்சும் போகிறதுக்கு வந்திருக்கிறார். இதை அப்பா மாமா கூப்பிட்றாருப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். பிள்ளை, கேகை மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறான். தசரதர் இவ்வாறு சொன்னதும் கைகையின் மைந்தன் பரதன் சத்துக்கனுடன் கேகை நாடு செல்வதற்கு ஆயத்தமானான். சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடை பெற்று கொண்டு சத்துக்கனுடன் சென்றான். மனமகிழ்ந்த யுதாஜித்து பரதனோடு சத்துக்கனையும் அழைத்து கொண்டு, அதான் அவன் மனைவிகளோடு சேர்ந்து கேகய நாட்டில் தன் நகரத்திற்குள் பிரவேசித்தான். அவர்களை கண்டு அவனுடைய தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார். யார்? கேகய ராஜா சந்தோஷப்பட்டார். பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியுமான லட்சுமணனும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளை செய்து வந்தார்கள். தர்மமே வடிவெடுத்தவரான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு, எந்த சூழ்நிலையிலையும் அவர் தர்மத்தை விடலை பாருங்க ராமன். அதான் எல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அப்பாவுக்கு அதிகமாக பணிவிடை செய்திருக்கார். இப்போ தான் சிறமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார். மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப செய்து வந்தார். இவ்வாறு ராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார். அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார். புள்ளனா என் புள்ள தான், ராமன் தான். ராமனை மாதிரி ஒரு பிள்ளை கிடைப்பானா? அந்தணர்கள், பட்டணத்து ஜனங்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனம் மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரையும் போய் பார்ப்பார், சந்திப்பார், எல்லாம் பண்ணுவார். மனைவி தான் கல்யாணம் ஆனால் அவர் 3 மாதம் 4 மாதம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு தான் எல்லாரையும் போய் பார்க்கறது, சந்திக்கிறது, பிராமணர்களை வணங்குறது,
பட்டத்து ஜனங்களை போய் அவங்களுடைய தேவைகளை விசாரிக்கிறது, நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அப்படிலாம் அவங்களெல்லாம் போய் விசாரித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு நிறைகள் ஆக்குறது இல்லையா, அந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கறது. அது மாதிரி ஹெல்ப்ஃபுல் மைண்ட் அவருக்கு ஃபுல்லாக, எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு பரந்த மனநோக்கம் கொண்டவர் ராமர். இப்படி ராம லக்ஷ்மணர்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. அப்படி மக்களை விசாரிக்கிறதுலே தங்கள் காலத்தை கழித்தார்கள். குருமார்களுக்கு போய் சேவை செய்கிறது, அப்பா அம்மா பணிவிடை பண்ணுறது, இப்படி அவர்களை சந்தோஷப்படுத்தினாங்க. பிராமணர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள். தர்மம்னா அப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கணும். பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்கு உரியவரோ அவ்வாறே மிக புகழ்பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமார்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் தான், ஆனால் ராமர் மட்டும் தனியாக பிடிக்கும் எல்லாருக்கும். ராமன் சீதையுடன் பல ஆண்டுகளாக சுகமாக இருந்தார். அந்த அன்புள்ளம் கொண்ட அவர் எப்போதும் அவளிடம் அன்பு கொண்டவராக தன் மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். அதான் மெயின், மனசில் இடம் கொடுக்கணும். மனைவிக்கு மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையரால், அதுவும் ஜனக மகாராஜரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் அவளுடைய பேரழகினாலும் கவரப்பட்டாள். யார்? ராமருடைய நற்குணங்களாலும் அவளுடைய பேரழகினாலும் கவரப்பட்டாள். அவளிடம் மேலும் மேலும் அன்பு ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையாரால் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும், அதே சமயத்தில் தசரதர் சம்மதத்தினால கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவரும் சந்தோஷம் அடைகிறார், சீதையும் சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா பெரியவங்க சேர்த்து வச்சாரு. அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டார். யார்? ராமர். அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது ராமருக்கு. அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததைப் போல 2 மடங்கு பிரியம் இருந்தது. யாரும் சீதைக்கு ராமரிடத்துல டபுள் மடங்கு பிரியம் இருந்ததாம். பகவானை மிஞ்ச பார்க்குறது ஜீவாத்மா அதிகமான பிரேமையா பக்தியா, இல்லை பகவானுக்கு அதிகமான பக்த வாத்சல்யமா? இது ரெண்டுக்கும் போட்டி இங்கே சீதைக்கு ராமனுக்கும். இவள் சிறந்த பக்தை, இவள் 2 மடங்கும் பக்தி பண்ணுறாளாம். அவர் அவ்வளோ பிரேமை தன் இருதயத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்காராம் பகவான். அகலைகளில் உரையும் மார்பா அப்படின்ற மாதிரி, அப்படி அவளுடைய இருதயத்தில் அவள் கணவருக்கு அவள் இருந்ததை போல 2 மடங்கு பிரியம் இருந்தது. அவருக்கு எப்படி இருதயத்தில் சீதைக்கு இடம் கொடுத்திருந்தாரோ அதை விட 2 மடங்கு இடத்த சீதை ராமனுக்கு கொடுத்திருந்தாலாம். அவ்வளோ பிரியம் இருந்துதான். இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. பிரேமையில் 2 பேரும் சமநிலை உடையவர்கள் தான். மனத்திற்குள் இருந்தவர்களும் மனசுலேயே வாழ்ந்தாங்களாம் 2 பேரும். மனத்திற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவருடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஒரு சைகையினாலேயே அவர்கள் அந்த இங்கிதம் புரிஞ்சுப்பாங்க. ஓ, இவர் இதை தான் விரும்புகிறாரு, இவர் இதுதான் தேவை, அந்த சமயத்தில் இவருக்கு இது கொண்டு போய் கொடுக்கணும், இந்த பணிவிடைகளை பண்ணணும். இப்போ தண்ணி கேட்குறாரு, உணவு கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வேலைக்காரர்கள் இருந்தால் கூட இவளே போய் ராமனுக்கு தானே போய் பணிவிடை செய்வாளாம். வேலைக்காரர்கள் இருந்தால் கூட இவளே போய் எல்லா வேலையும் அவருக்கு எல்லா பணிவிடையிலும் தன் கையால் செய்வாளாம், சந்தோஷப்படுத்துவாள். அப்படி பண்ணுவாளாம் அந்த அம்மா, சீதம்மா. அதே மாதிரி ஊர்மிளையும் லக்ஷ்மணத்தில் சீதையை ராமர் வர்ணித்தாலே போதும், ஊர்மிளையை லக்ஷ்மணன் தனியாக வர்ணிக்கணும் அவசியம் இல்லை. அவர்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, ஒரே மாதிரி. இப்படி இங்கிதங்களால் அந்த மனக்குறிப்புகளால் அந்த சைகை மூலமாக அவங்க ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள். அப்படி அந்த ஜாடையின் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன ஒரு ஜாடை காமிச்சா போதுமா அவளுக்கு புரிஞ்சிடும். அப்படி மனக்குறிப்பை அறிந்து நடந்து கொள்பவளாக அவள் இருந்தால், அவளுடைய மனக்குறிப்பை அறிந்து நடந்து கொள்பவராக ராமர் இருந்தார். எப்படி இருந்தாங்க பாருங்கள், அப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்க. அவர்கள் இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. தேவதைகளுக்கு ஒப்பான ரூபலாவண்யம் பெற்றவளும் ஜனகர் புதல்வியும் மிதிலையில் தோன்றியவளும் லட்சுமி தேவியின் தோற்றம் போலி உள்ளவளுமான சீதை மேன்மேலும் அவருடைய அன்புக்குரியவளானாள். ஏன்னா அவள் செய்யக்கூடிய அந்த பணிவிடையில் சந்தோஷம் அடைஞ்சிருக்கார் ராமர்.
ராஜரிஷியின் புதல்வரான அந்த ஸ்ரீராமன், யார் தசரத சக்கரவர்த்தி ராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிக சிறப்பான அரசரின் கன்னிகையுமான அவளுடன் சேர்ந்து மிகுந்த சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி எப்படி இருந்ததான் பார்க்கும்போது, அவர்கள் ஊஞ்சலில் 2 பேரும் அமர்ந்திருக்கும் பொழுது, பஞ்சனையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது, அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவருமான மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு சேர்ந்திருப்பதை போல் இருந்தது. அப்படி இருந்துதான். இப்படி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 77வது சர்க்கம் முற்றிற்று. பாலகாண்டம் முற்றிற்று. பாலகாண்டத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது அயோத்தியா காண்டம், அது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த பக்கத்தில். சீதாபதே நல்ல காலம் 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த கதைலாம் படிக்கும்போது அனுபவமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ படித்தாலும் இன்னொன்றும் படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது பாருங்கள். அந்த சீதாராமனுடைய தியானத்தில் மக்னமாக்கிடுது பாருங்கள் இந்த கதையை படிக்கும்போது. அப்படி இருக்குது இந்த கதையெல்லாம். எளிமையான தமிழில் படித்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும், நல்ல மனசு ஒருமுகப்படும். அதனால தான் இந்த எளிமையான தமிழ் கதையை நம்ம எடுத்துக்கணும். இப்போது எல்லோரும் புரிஞ்சு எல்லோரும் அனுபவிக்கணும் இல்லையா? அது இந்த ஆசையினால்தான் இப்போ நம்ம வெறும் தமிழில் ஸ்லோகமே கலக்காமல், நடுவில் எங்கேயோ ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பேன், அப்படி தான் இந்த வெறும் தமிழ் எளிமையான நம்ம பிராகிருத பாஷையிலேயே படித்தோம்னாமே போதும், ஆனந்தமாக இருக்கும். ராமாயணம் எப்படி படித்தாலும் சௌக்கியம்தான், சுகமாக இருக்கும். சரி, அனுபவமாக இருக்கும். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம். இதில் கிடைக்கிற இந்த பூர்ணத்துவம் திருப்தி வேறு எதுலையுமே கிடையாது. பகவத் கதைகளில் இருக்கிற பூர்ணம் வேறு எதில் இருக்க முடியும்? ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். சீதாபதி ராம 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 ராம.